இப்போ கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோமாக. இன்றைக்கு நீங்கள் ஏற்கனவே நம்ம சாட்ல பார்த்ததுபடியாக இன்றைக்கு ஒரு சிறப்பு செய்தியை கொடுக்க போகிறேன். இன்றைக்கு ஏன் இந்த சிறப்பு செய்தி என்று முதலாவது நான் சொல்லி விடுகிறேன். இந்த காரியம் எல்லாமே ஏற்கனவே ஒரு நாள் சபைக்கு கொடுக்கலாமா வேண்டாமா என்று ஒரு குழப்பத்தோடு காணப்பட்டிருந்தேன். ஏன்னா இதெல்லாம் தேவையா முதல்ல சபைக்கு, வேண்டாம் இதெல்லாம் வேண்டாம். இது நிறைய காரியங்கள் நாம தீர்மானமாக நம்ம சொல்ல முடியாது, யூகித்து தான் சொல்ல முடியும். அதனால இப்படி யூகித்து சொல்ற செய்திகள்லாம் நம்ம சபையில ஏன் கொடுக்கலாமா வேண்டாமா என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனா போன வாரம் லேட்டா அருமையான மகன் போவாஸ் 10 மணிக்கு தான் வந்தான். அன்னைக்கு அவன் அண்ணா லெவியத்தான் பத்தி எனக்கு கற்றுக் கொடுங்கண்ணா அப்படின்னா. டேய், மற்றதெல்லாம் நீ கத்துருக்கியா அது வரைக்கும்? வேற எதுவுமே நீ இன்னும் வேதத்தில் வாசிக்கல, என்ன லெவியத்தான் வேணும் உனக்கு அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறமா போய் அவன் யூத்ல சாம் ஸ்டீஃபன் கிட்டயும் போய் சொல்லியிருப்பான் போல இருக்கு. அப்புறம் சாம் ஸ்டீஃபன் அவன் ஆயத்தம் ஆயிட்டான். என்னன்னா நம்ம ஆன்லைன் யூத் ஃபெலோஷிப்ல லெவியத்தானை குறித்து அவன் பாடம் எடுக்க வேண்டும் என்றும் ஆயத்தமாகிவிட்டான். ஆனா நிஜமாவே சாம் ஸ்டீஃபன் நல்லா பண்ணியிருப்பான். ஆனாலும் நான் அதுல அநேக காரியங்கள் தவறுதலாக புரிந்து கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது இந்த லெவியத்தான். ஏன்னா இது வேதாமத்தில் ரொம்ப ஈஸியா புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரியம். அதனால் இன்னைக்கு இருக்கிற செய்தி கண்டிப்பாக இது ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு அறிவு கண்ணை திறந்தது போல தான் இருக்கும். அதனால கவனமாக கேளுங்க, கண்டிப்பாக இது பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் கடைசி காலத்துல பாருங்க, இன்னைக்கு உண்மையான வேதாமத்தை படிக்காத வேதாம பண்டிதர்கள் இன்டர்நெட்ல யூடியூப்ல பார்த்தீங்கன்னா இந்த லேவியத்தான், லூசிஃபர், இரண்டாம் வருகை இப்படிப்பட்ட மறைமுகமா இருக்கிற ரகசியங்களை தாறு மாறாக பிரசங்கித்து தாறு மாறாக அவங்க போதித்து அதை வீடியோவாக வெளியிடுகிறார்கள். இதை தான் நம்ம வாலிப பிள்ளைங்களும் பார்க்கிறாங்க. அதுக்கு பிறகு வேதத்தை வாசிக்க மாட்டாங்க. ஆனால் அந்த வீடியோவை பார்த்து விட்டு ஓ இதுதான் உண்மை, இதுதான் காரியம் என்று அவங்க எல்லாருமே தவறுதலாக அவங்க புரிந்து கொள்கிறார்கள். சரி, நம்ம சபையின் பிள்ளைங்களுக்கு அந்த தவறுதலான அந்த புரிதல் வந்துடக்கூடாது. ஏன்னா நானும் யூடியூப்ல எல்லாம் பார்த்துருக்கிறேன். ஆனால் லெவியத்தானை குறித்து நிறைய பேர் ரொம்ப பேசினது கிடையாது. ஏன்னா இதில் யாருக்குமே ஒன்றுமே தெரியாது. ஆனால் இந்த காரியம் நானும் யூடியூப்ல பார்க்கும் போதெல்லாம் அவங்க சொல்றது எல்லாமே ஹாலிவுட் படம் எடுக்கிற மாதிரி தான் சொல்றாங்க. அவங்க இந்த வேதாகம பண்டிதர்கள் இந்த லெவியத்தானை குறித்து பேசுகிற காரியங்கள் எல்லாமே ஏதோ ஒரு ஹாலிவுட் படத்துல வருகிற காட்சிகளை போலதான் அவங்க எல்லாம் வர்ணிக்கிறாங்க. ஒருவேளை சில காரியங்கள் அது உண்மையாக இருந்தாலும் நான் சொல்லுகிறேன், நீங்க இன்னைக்கு உண்மையாகவே வேதாமத்தின்படியாக ஒரு அளவு இதை குறித்து ஒரு ஞானத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. நான் பேசுகிறது நான் முதலாவதே சொல்கிறேன், 100% சரியாக இருக்குமா என்று நானே உறுதி கொடுக்க முடியாது. நான் எல்லாத்தையும் நான் யூகித்து தான் நான் பேச போகிறேன். ஏன்னா இவ்வளவு காலமாக நான் செய்தி எடுக்கிறதே பார்த்தீங்க என்றால் நீங்க பாருங்க, எத்தனையோ காரியங்கள் நம்ம சபைக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். இதை எல்லாவற்றையும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் என்னமோ யாருக்குமே தெரியாத ஒரு காரியத்தை நான் தியானித்து எல்லாத்தையும் நான் புரட்டி கிரட்டி நான் வேதாமத்தில் இருக்கிற ரகசியங்கள்லாம் பெற்றுக்கொள்றேன்னு நினைக்கிறீங்களா? கிடையாதுங்க. ஏசப்பா முதலாவதாகவே உங்களுக்குள்ளாக அந்த பதிலை வித்தாக வைத்துருவார். இதுதான் ஆன்சர்னு சொல்லிடுவார் ஃபர்ஸ்டே. ஆனா எப்படி இந்த ஆன்சர் வந்துச்சுன்னு சொல்ல மாட்டார். ஏன்னா நம்மளுடைய ஆவிக்குள்ளாக இதுதான் சரின்னு சொல்லிடுவார். அதன் பிறகு நம்ம செய்தி அதன்படியாக வசனத்தின்படியாக நம்ம அதை கூட்டி சேர்க்கும் பொழுது ஏசப்பா சொன்னது உண்மையாக இருக்கும். அதனால தான் பாருங்க, அது கொரோனா காலமா இருக்கட்டும், இப்ப இருக்கிற காலமா இருக்கட்டும், அநேக செய்தியை நம்ம சபையில கொடுத்துருக்கோம். எல்லா செய்தியும் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாள்ல பாதி நாளை எழுதினீர்கள் என்று சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. ஆனா இது எல்லாமே பாருங்க, ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்குள்ளாக கர்த்தர் எல்லாத்தையும் போட்ட பிறகு கொடுக்கிற செய்தி தான், எழுதுகிற செய்தி தான். அது எப்படி சாத்தியம்? ஒரு மனுஷனால சாத்தியமே கிடையாது. இது என்னுடைய ஞானத்தை நான் பிரயோஜனப்படுத்தி வேதாகம பண்டிதர்கள் போல நான் இதை நான் பிரசங்கித்தேன்னா அது சாத்தியமே கிடையாது. அப்படி என்றால் ஏசப்பா முதலாவதாகவே நம்மளுக்கு என்னது என்று உணர்த்தி இருக்க வேண்டும், ஆவியின்படியாக உணர்த்தி இருக்க வேண்டும். அந்த உணர்த்ததுலன்படியாக அதன் பிறகு நீங்க வேதாமத்தில் இருக்கிற வசனங்களை எடுத்து நீங்க அதை கோர்வைக்கு கொண்டு வந்தான்னா அப்படியே பர்ஃபெக்டா வருங்க. நான் சொல்றேன், இது உண்மை. அதனால
இது நிஜமாவே நீங்களும் நீங்க ட்ரை பண்ணணும். இது வந்து கர்த்தர் வந்து எங்களுக்காக மட்டும் கொடுத்த ஒரு கிருபை கிடையாது. உண்மையாக நீங்க தேவனுடைய வசனத்தை நீங்க தியானித்து உண்மையாக அதுல இருக்கிற வெளிச்சத்தை நீங்க கண்டுகொள்ள விரும்புகிறீர்கள் என்றால் இது கர்த்தர் உங்களுக்காகவும் இதை கிருபையாக வெளிப்படுத்தி கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? அதனால்தான் பாருங்க, அந்த எபிரேயர் எழுதின வேற சொல்றாரு, எபிரேயர்ல பவுல் சொல்றாரு, நான் இவ்வளோ காலம் நான் போதித்ததுக்கு நீங்க எல்லாருமே எப்படி இருக்கணுமா, போதகர்களாக மாறி இருக்கணுமா. ஆனால் நீங்க இன்னும் பால் குடிச்சு கொண்டிருக்கிறீங்க. நான் விரும்புறேன் அதே போலதான் நீங்க இன்னும் பால்லாம் குடிச்சு கொண்டிருக்க கூடாது. நீங்க எல்லாருமே என்னது, நீங்க இந்த மேடையிலேருந்து போதிக்கலன்னா கூட நீங்க அட்லீஸ்ட் வந்து யாராவது ஒரு கேள்வி கேட்டாலோ சந்தேகம் கேட்டாலும் அவங்களுக்கு போதிக்கிற ஞானத்தை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். எத்தனை பேருக்கு அந்த ஞானம் இருக்கிறது? என்ன யாருமே கை மேல போடுவோம்? யாருக்குமே இல்லையா? பயமா இருக்கா போடுறதுக்கு? மற்றவங்க பார்த்துருவாங்கன்னு. சரி, ஏசாப்பா அறிந்து கொள்றாரு, சரியா? அவருக்கு தெரியும் யாருக்கு அவர் இந்த ஞானத்தை. அப்போ பாருங்க, முதலாவது ஜபத் மணி நம்ம போவோம். ஏசப்பா, இன்றைக்கு நான் பேசுகிற வார்த்தையை நீர் அளந்து, ஏசப்பா என்னுடைய ஞானம் எங்கேயும் வெளிப்படாமல், என்னுடைய யூகம் வெளிப்படாமல் நீர் எப்படி இந்த உலகத்தை உருவாக்கி இருக்கிறீரோ, கடைசி காலத்தில் எதை நீர் நிர்ணயித்திருக்கிறோ அதை ஏசப்பா இந்த அடிமையின் வாயின் மூலமாக நீர் பேசும். இல்ல ஒரு சொந்த மனுஷனுடைய வியாக்கியானம் வராதபடி நீர் பாதுகாத்துக் கொள்ளு, ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஆமென். வியாதி வியாதி நான் சொன்னேன், என்ன வியாதி? ஆமேனுங்கிறது ஒரு கிறிஸ்தவனும் இப்ப சொல்றதே கிடையாது. ஏசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, அப்படி வரணும். ஆமேன். சரி, லேவியாத்தான். எத்தனை பேருக்கு இந்த லேவியாத்தான் என்றால் என்னன்னு தெரியும்? தமிழ்ல வந்து லிவியாத்தான். என்னது என்னது தெரியுமா உங்களுக்கு? நீங்க பாருங்க. ஆமா, இதை லைட் ஆஃப் பண்ணனா தெரியுமா உங்களுக்கு? பார்த்துக்கோங்க, அந்த லைட்லாம் ஆஃப் பண்ணிடுங்க. சரி, தெரியுதா? போலாம், ஓரளவுக்கு படம் தெரியுதா? அந்த லைட்லாம் ஆஃப் பண்ணிருங்கம்மா. சரி, லெவியத்தான். இது நிறைய சினிமா படத்துலலாம் ஒருவேளை நீங்க பார்த்துருக்கலாம். அவங்க எல்லாம் எங்கேருந்து எடுத்தார்கள் என்றால் எல்லாம் வேதாமத்தில் இருந்து தான் எடுத்திருந்தாங்க. சரி, அப்ப பாருங்க, இந்த லெவியத்தான் இப்படிப்பட்ட ஒரு மிருகம், ஒரு சர்ப்பத்தை போல ஒரு மிருகம். அது மிகவும் பெரிதான ஒரு மிருகம். அநேக ரூபங்கள் உண்டு அதுக்கு. பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு கோணத்திலையும் காட்டுவாங்க. அதனால மனுஷனுக்கு தெரியாது அந்த மிருகம் எப்படி இருக்கும் என்று, மனுஷனுக்கு தெரியவே தெரியாது. அதனால அநேகர் வந்து இப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும் என்று அவங்களே அநேகர் அவங்க கற்பனையின்படியாக வரைந்திருக்கிறார்கள். ஆனா பாருங்க, இந்த லிவியத்தான், எல்லாம் அமைதியா இருங்க, பேசாதீங்க. ஏன் அவ்வளவு பேசுற சத்தம் கேக்குது? சின்ன பிள்ளைங்க பேசக்கூடாது. அப்ப இந்த லிவியத்தான் பாருங்க, இது எபிரேயர் மொழியில கொடுக்கப்பட்ட பெயர் தான் லிவியத்தான். ஆனா தமிழ்ல பாருங்க, ஆங்கிலத்திலும் பாருங்க, சில இடத்துல லிவியத்தான் என்று எழுதியிருப்பாங்க. ஆனா அநேகர் இடத்துல பாருங்க அது ஒரு மிருகம், ஒரு சர்ப்பம், அது ஒரு நீர் யானை போலவும், யானையாகவும், முதலை என்றும், திமிங்குளம் என்றும் அவங்க எழுதியிருப்பாங்க. ஏன்னா இந்த லிவியத்தான் என்று யாருக்குமே தெரியாது. அதனால அதற்கு ஏதாவது ஒரு பெயரை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த பூமியில் இருக்கிற ஒரு மிருகத்தின் பெயரை அவங்க கொடுத்து எழுதியிருக்கிறாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த முழு செய்தியும் நான் தீர்மானமாக கொடுக்கிற செய்தி கிடையாது. இதெல்லாமே ஒரு யூகித்து கொடுக்கிற செய்தி தான். ஆனால் ஓரளவுக்கு நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினால், கர்த்தருடைய ஆவியினால் போதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறபடினால் நம்ம யூகிக்கிறது ஓரளவுக்கு சரியாக வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். சரி, இந்த லிவியத்தான் வேதாமத்தில் 5 இடத்துல காணப்படுகிறது. ஏசாயா பிரதர், நீங்க மைக் எடுத்துக்கொள்ளுங்க. இது இன்னைக்கு நிஜமாகவே இந்த செய்தியை நடக்கும் பொழுது இது அப்படியே ஒரு பெரிய ஒரு சமுத்திரம் மாதிரி பெருசா போய்கொண்டே இருந்தது. கடைசியில் இதை சுருக்கிறதுக்கே ரொம்ப நேரமாகி விட்டது. அதனால அநேக வசனங்களை வாசிக்க மாட்டேன். கண்டிப்பா உங்களுக்கு டவுட் வரும். ஆனா நீங்க டவுட் வந்தது என்றால் ஆராதனை முடிந்த பிறகு நீங்க அந்த டவுட் எல்லாத்தையும் நீங்க உட்கார்ந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கொள்ளலாம். சரியா? சரி, மொத்தமாக 5 இடத்துல இந்த லெவியாத்தானை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 27:1 பாருங்க, அக்காலத்தில் கர்த்தர் லீவியத்தான் என்னும் நீண்ட பாம்பை, வாசிக்கிற வசனங்கள் எல்லாம் இங்கே பாருங்க, இங்கே பாருங்க எல்லாருமே. நான் திரும்பி அதை யூடியூப்ல போடுறேன், அப்புறமா நீங்க வந்து வசனத்தெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. லிவியத்தான் என்னும் நீண்ட பாம்பை, லீவியத்தான் என்னும் கோணலான சர்ப்பத்தையும், கடிதும் பெரிதும் பலத்துமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார்,
சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார். அப்ப இங்க பாருங்க, லீவியத்தான் நீண்ட பாம்பு, கோலனான சர்ப்பம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோபு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்துல பாருங்க, அந்த ராத்திரி தனிமையா இருப்பதாக. இங்க யோபு அவன் பிறந்த நாளை சபிக்கிற நாள். அங்க ஒரு காரியத்தை பாருங்க, 8ஆம் வசனத்துல சொல்லுகிறார், லீவியத்தானை எழுப்ப பண்ணத்தக்கவர்களும் அதை சபிப்பார்களாக. அப்படி என்றால் ஏதோ ஒரு லீவியத்தான் இருக்கு, அது இப்ப எங்கேயோ ஒரு இடத்துல தூங்கி கொண்டிருக்கிறது. இந்த வசனத்தெல்லாம் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க. அந்த லீவியத்தான் பாம்பு, நீண்ட பாம்பு, சர்ப்பம். இப்ப என்னது லீவியத்தான், அது எங்கேயோ ஒரு இடத்துல அமைதலாக கடக்குது, ஒன்று தூங்கி கொண்டிருக்கிறது, இல்லைன்னா அடக்கப்பட்டிருக்கிறது. எழும்ப பண்ணத்தக்கவர்களும் அதை சபிப்பார்களாக. இதே யோபு 41ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறதை பாருங்க, 1ஆம் வசனத்துல, லீவியத்தானே தூண்டிலினால் பிடிக்க கூடுமோ, அது நாக்கை நீ விடுகிற கயிற்றினாலே பிடிக்க கூடுமோ. இப்ப இதுதான் எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வந்துடும், இந்த லீவியத்தான் என்னது, அது சர்ப்பமா இல்லைன்னா ஒரு பாம்பா? ஏன்னா எதை நீங்க தூண்டில போட்டு பிடிப்பீங்க? மீனை தான் தூண்டில போட்டு பிடிப்போம். இங்க ஒரு சந்தேகம் வந்துடும், அதன் மூக்கை நார்கயிற்று போட்டு கட்டக்கூடுமோ, குரட்டினால் அதன் தாடையை உருவ குத்தக்கூடுமோ எப்படின்னு முழுவதுமாக அந்த யோபு 41ஆம் அதிகாரத்தில் லீவியத்தானை குறித்து தான் எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 104ஆம் அதிகாரத்துல பாருங்க, 26ஆம் வசனத்துல அங்க சமுத்திரத்துல என்ன இருக்கிறதை தாவீது எழுதுகிறார். அங்கேயும் ஒரு வசனம் எழுதப்படுங்க, வெளியில எக்கோ ஆகுதுமா, மெயின் மானிட்டர்ஸ் ஆக்ஸ் 7 மெயினோ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அதிலே கப்பல்கள் ஓடும், அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்குலங்களும் உண்டு. இங்கதான் பாருங்க, தமிழ் ஆங்கிலத்திலலாம் சில வார்த்தைகளை என்ன பண்ணிட்டாங்க, அவங்க தமிழுக்கு மாற்றும் பொழுது லீவியத்தான்ங்கிற வார்த்தைக்கு தமிழ்ல வார்த்தை இல்லை, ஆனா திமிங்குலம் என்று எழுதிவிட்டார்கள். ஆனா எபிரேயர் வேதாகமத்தில் இதற்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை லிவியத்தான். அதன் பிறகு சங்கீதம் 74 பாருங்க, தேவரீர் உமது வல்லமினால் சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து ஜலத்தில் உள்ள வலு சர்ப்பங்களை தலைகளை உடைத்தீர், தேவரீர் முதலைகளின் தலைகளை நறுக்கி போட்டு அதை வனாந்தரத்து ஜனங்களுக்கு உணவாக கொடுத்தீர். இங்கேயும் பாருங்க, அங்க முதலை என்று எழுதி விட்டார்கள் தமிழ்ல, ஆனா எபிரேயர் மொழியில் எபிரேயர் வேதாகமத்தில் அதற்கு கொடுக்கப்பட்ட பெயர் லிவியத்தான். அப்படி என்றால் இங்க ஒரு கேள்வி எழும்புகிறது, இந்த லிவியத்தானை குறித்து ஏதோ ஒரு சின்ன ஒரு உருவம் காட்டப்படுகிறது, ஆனால் இந்த லிவியத்தானை உண்டாக்கினது யார், உண்டாக்கினவர் யார்? அப்பொழுது பாருங்க, இந்த லிவியத்தானை அங்க தாவீது அந்த சங்கீதம் 104 சொல்லுகிறார், நீர் உண்டாக்கின திமிங்குலமும். அப்படி என்றால் இந்த திமிங்குலம் லிவியத்தானை உண்டாக்கினது யாரு? கர்த்தராகிய தேவன் தான். இதுல எந்த ஒரு சந்தேகமும் இருக்க வேண்டாம், இது தேவன் தான் உண்டாக்கி இருக்கிறார். ஆனா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், யாராவது அது யோபா இருக்கட்டும், தாவீதா இருக்கட்டும், ஏசாயாவாக இருக்கட்டும், இந்த லிவியத்தானை கண்ணால் பார்த்தார்களா? பார்க்கவில்லை. யோபு கிட்ட கூட சொல்றா, யோபு கிட்ட கூட கர்த்தர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, இந்த லிவியத்தானை நீ என்னது தூண்டினால், ஆமா அது பிடிக்க கூடுமோ அப்படிங்கிற மாதிரி தான் பேசுறா, தவிர யோபு அதை பார்த்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப பாருங்க, இந்த லிவியத்தான் என்னது என்பது யாருக்குமே தெரியாத ஒரு புதிராக இருந்தது. அங்கதான் நம்மளுக்கு பாருங்க, இந்த லிவியத்தானை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வேதாகமம் மாத்திரம் பத்தாது. இந்த வேதாகமத்துல விட்டு போன ஒரு ஆகாமத்தையும் எடுத்து நம்ம பார்க்க வேண்டும். அது என்ன ஆகாமம், என்ன அதிகாரம் என்றால் ஏனோக்கு எழுதின புத்தகம். ஏனென்றால் இங்க பாருங்க, அநேகர் இந்த ஏனோக்கு எழுதின புத்தகத்தை குறித்து சர்ச்சையாக பேசுறாங்க. ஆனா நான் சொல்லுகிறேன், இதுல சர்ச்சைக்கு ஒரு காரியமும் கிடையாது. கர்த்தர் நம்மளுக்கு என்ன தேவையோ அது கொடுத்திருக்கிறார், அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏனோக்கு தேவையில்லை என்று கர்த்தர் நிர்ணயித்தபடினால்தான் அன்னைக்கு மனுஷர்கள் அதை இந்த வேதாகமத்தில் வைக்கவில்லை. கர்த்தர் நிர்ணயித்தார் என்றால் கண்டிப்பா ஏனோக்கு புத்தகம் நம்ம வேதாகமத்தில் இருந்திருக்கும். ஆனா ஏனோக்கு உண்மை அல்ல என்று சொல்லவே கூடாது, அது பொய்யான புத்தகம் என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துடைய சகோதரராகிய யூதா 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல அவர் எழுதின பாருங்க வசனம், ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து என்று சொல்லி ஒரு வசனத்தை எழுதுகிறார். எங்கிருந்து தெரியுமா எழுதுகிறார்? யூதா ஏனோக்கு புத்தகத்திலிருந்து எடுத்து எழுதுகிறார்.
அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துடைய சகோதரராகிய யூதாவே ஏனோக்கு புத்தகத்திலிருந்து எடுத்து எழுதினால் கண்டிப்பாக ஏனோக்கு உண்மையான ஒரு புத்தகமாக தானே இருக்க முடியும். அதை முதலாவது ஒப்புக்கொள்கிறீர்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க வாசிக்க வேண்டும் என்றால் இன்டர்நெட்ல இருக்கு, இல்லைன்னா புத்தக ஸ்டோருக்கு நீங்க போனீங்கன்னா, இந்த ELSing எல்லாம் போனீங்கன்னா இந்த ஏனோக்கு புத்தகம் வச்சிருப்பாங்க, எடுத்து வாசித்து பாருங்க. கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? சரி, அங்க பாருங்க, இந்த ஏனோக்கு புத்தகத்தில் அப்படி என்றால் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? இங்கதான் பாருங்க, ஏனோக்குல 60ஆம் அதிகாரம். இதை நான் ஆங்கிலத்திலிருந்து தமிழ்ல நான் மொழிபெயர்த்தேன். அதனால ஏதோ கஷ்டப்பட்டு மொழிபெயர்த்திருக்கிறேன். அதனால நீங்க யாரும் இதை குறை சொல்லாதீங்க. 60ஆம் அதிகாரத்துல பாருங்க, ஏனோக்கு எழுதல, நல்லா கவனிங்க, நோவா எழுதுகிறார். 60ஆம் அதிகாரம், ஏனோக்கு 60ஆம் அதிகாரம். நோவா யார்? நோவா, பேலையை கட்டின நோவா. நோவா அவர் கண்ட காட்சிகளை அவர் எழுதுகிறதே பார்க்கிறோம். அங்க பாருங்க 6ஆம் வசனம், பிரதர் அப்படியே வாசிங்க. நீதியுள்ள நியாயப்பிரமாணத்தை வணங்காதவர்களும் நீதியுள்ள நியாய தீர்ப்பை மறுதளிக்கிறவர்களுக்கும் அவருடைய நாமத்தை வீணாக பயன்படுத்துகிறவர்களுக்கும் ஆவிகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் அவருடைய வல்லமையையும் தண்டனையையும் நியாய தீர்ப்பையும் வரவழைக்கிற அந்த நாள் ஆயத்தமாக்கப்படுகிறது. இங்க பாருங்க, இந்த முழுவதுமாக அந்த நாள், ஒரு நாள் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அப்படிதானே? ஒரு நாள் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாள் என்ன நாள் என்பதை தான் இப்ப நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப பாருங்க, இங்க கொஞ்சம் ஃபீட்பேக் வருதுமா? சரி, கொஞ்சம் சாம்சங் மானிட்டர் லைட்டா கம்மி பண்ணிக்கோங்க. அந்த நாள் இங்க பாருங்க, என்ன நாள் என்றால் ஆவிகளுக்கும் தேவனாகிய கர்த்தர். இது முன்னாடி தானே? இல்ல ஒன்னும் வரலையா? ஆமா, ஆவிகளுக்கும் தேவனாகிய கர்த்தர். அடுத்தது, அவருடைய வல்லமையையும் தண்டனையும் நியாய தீர்ப்பையும் வரவழைக்கிற அந்த நாள் ஆயத்தமாக்கப்படுகிறது. அந்த நாள் எப்படி என்று வாசிங்க. அந்த நாள் ஆயத்தமாக்கப்படுகிறது. அந்த நாள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு ஒரு உடன்படிக்கை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்றால் எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களுக்கு ஒரு உடன்படிக்கையாகவும், துன்மார்க்கனுக்கு ஒரு நியாய தீர்ப்பாகவும் இருக்கும். துன்மார்க்கனுக்கு 7 வருஷம் உபத்திர காலமுமாகவும் இருக்கும். இது அப்போ இந்த நாள் என்ன நாள்? அந்த நாளுங்கிறது என்ன நாள்? இயேசு கிறிஸ்து அதன் பிறகு 7 வருஷம் உபத்திரவ நாள், தண்டனை காலம். அப்படி என்றால் இந்த காலம் தான் அந்த நாள். சரி, வாசிங்க. ஆவிகளுக்கும் தேவனாகிய கர்த்தரின் தண்டனை அவர்கள் மீது தங்கும் போது அது வெறுமையாய் வராது. அது அவர்களின் பிள்ளைகளோடு அவர்களுடைய தாய்மார்களையும் பிள்ளைகளோடு அவர்களுடைய தகப்பன்மார்களையும் சங்கரித்து விடும். ஆமா, இந்த தண்டனை காலம் 7 வருஷம் உபத்திரம் வரும் பொழுது அம்மா அப்பா பிள்ளை குழந்தை எதுவுமே பார்க்காது, யாவரையும் சங்காரமாக்கி விடும் அந்த நாள். சரி, அடுத்தது பாருங்க, 7ஆம் வசனத்துல தான் முக்கியமா கவனிங்க. அந்த நாளில், எந்த நாளில்? இந்த 7 வருஷம் உபத்திரம் தொடங்குற நாள், அந்த நாள். அதனால அந்த ஒரு நாளுங்கிறது அந்த 7 வருஷம் தான். சரிங்களா? அதை புரிந்து கொள்ளுங்க. அந்த நாளில், அந்த 7 வருஷ உபத்திரத்தில் 2 மிருகங்கள் ஒருவருக்கொருவர் பிரிந்து, 2 மிருகங்கள் ஒருவருக்கொருவர் பிரிந்து லெவியத்தான் என்ற பெண் மிருகமாக ஒன்றும் நீரூற்றுகளுக்கு மேல் சமுத்திரத்தின் படுகொலியில் வசிக்கும்படி பிரிந்தது. லெவியத்தான் என்கிற ஒரு பெண் மிருகம் பிரிக்கப்பட்டதான். அது எங்க வசிப்பதற்காக? சமுத்திரத்துல, கடல்ல வசிப்பதற்காக ஒரு பெண் மிருகம் லெவியத்தான் என்று பிரிக்கப்பட்டதாம். அடுத்தது 8ஆம் வசனத்துல பாருங்க, அந்த ஆண் மிருகத்தின் பெயர் பிஹேமோத். அது தன் பாருங்க, பிரிந்ததுல இன்னொரு மிருகமும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. வெறும் லிவியத்தான் மட்டும் கிடையாது, ஒரு ஆண் மிருகமும் அங்கு உருவாக்கப்படுகிறது. அந்த ஆண் மிருகத்தின் பெயர் வாசிங்க. அந்த ஆண் மிருகத்தின் பெயர் பிஹேமோத். அது தன் மார்போடு டியூட்டன் என்ற பாழடைந்த வனாந்திரத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவரும் நீதிமானுமாய் இருக்கிறவர்கள் வசிக்கும் தோட்டத்தின் கிழக்கே அது வசித்து வந்தது. ஆவிகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் படைத்த முதல் மனிதனான ஆதாமிலிருந்து 7வதுவராக இருந்த என் பெரிய தாத்தா அங்கே எடுத்துக் கொள்ளப்பட்டார். ஆமா, பெரிய தாத்தான யார்? நோவாவுடைய பெரிய தாத்தா ஈனோக்கு. அதான் ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இடத்துல தான்
இந்த பிகோமோத்துங்கிறது வந்து வசிக்கிறது என்று இதெல்லாம் தரிசனமாக காண்கிறார். இது எதுவுமே வந்து அவன் வெளிப்படையா பார்க்கல. இதெல்லாமே எப்படி யோவான் தரிசனமாக பார்த்தானோ அதே போல பார்த்தா. அதனால இங்க யாருமே நீங்க தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடாது. பெகோமோத் அந்த இடத்துல வாழ்ந்து கொண்டு இருந்தது, எங்க ஏனோக்கு வாழ்ந்து கொண்ட இடத்துல பெகோமோத்தும் இருந்தது என்று யாருமே அப்படி எண்ணி விடக்கூடாது. இதெல்லாமே தரிசனமாக தான் பார்க்கறான். அப்படி ஒரு இடத்துல இருக்கிறது இதெல்லாமே ஏனென்றால் அந்த நாள்ல தான் நடக்க போகுது. அந்த நாள்னா என்னது? 7 வருஷம் உபத்திரவ நாள்ல இந்த மிருகம் வர போகிறது. புரிந்து கொள்றீங்களா இல்லையா? இவெல்லாம் தரிசனமா பார்க்கறான். அந்த நாளில் நடக்க வேண்டிய காரியங்களே அவன் நோவா பார்த்து கொண்டு இருக்கிறான். அவன் காலத்துக்குரிய காரியங்கள் கிடையாது. சரி பாருங்க, வாசிங்க அந்த மிருகத்தின் அடுத்த 9ஆம் அந்த வசனம். மிருகத்தின் வலிமையை எனக்கு காட்டும்படியாகவும் அவைகள் எவ்வாறு ஒரு நாளில் பிரிக்கப்பட்டு ஒன்றை கடலின் படுகுழியிலும் மற்றொன்றை பூமியின் பாலைவனத்திலும் கர்த்தர் வீசினார் என்று மற்றொரு தேவதூதனிடம் நான் கேட்டேன். இப்ப நல்லா கவனித்து பாருங்க. இப்ப நோவா வந்து அந்த தூதன், அந்த தரிசனத்தை காட்டுகிற தூதன் இடத்துல கேட்கிறான், அந்த மிருகத்துடைய வலிமை ஸ்ட்ரென்த் நீங்க எனக்கு காட்ட வேண்டும் என்று கேட்கிறான். அது மாத்திரம் இல்ல, ஒரு நாள் அந்த நாள் வரப்போகிறது என்று சொல்கிறீர்கள, அந்த நாள்ல எப்படி இந்த மிருகம் பிரிக்கப்பட்டது, எப்படி ஒன்று கடல்ல தள்ளப்பட்டது, எப்படி ஒன்று வந்து பூமியில வந்து தள்ளப்பட்டது என்று எனக்கு காட்டும் என்று அந்த ரகசியத்தை கேட்கிறான். காட்டப்பட்டதா இல்லையா? காட்டப்பட்டது. ஏன்னா பாருங்க 10ஆம் வசனத்துல அவர் அந்த தூதன் சொல்கிறார், வாசிங்க பிரதர். அந்த தூதன் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, மறைவானது இன்னதென்று அறிய விரும்புகிறாய். மறைவானது அப்படி என்றால் உன்னை யாருமே அதை பார்க்கவே இல்லை. நோவாவும் வந்து பூலோகத்துல ஒரு லெவியத்தான பிகோமோத்தும் பார்க்கவே இல்லை. என்னது மறைவானது? ஒரு காலத்துக்கு வர வேண்டிய ரகசியங்கள் மறைவானது இன்னதென்று அறிய விரும்புகிறாயா என்றார். ஆமான்னு நோவான் சொன்ன உடனே அங்க 11ஆம் வசனத்துல பாருங்க, வாசிங்க பிரதர். என்னுடன் வந்து மறைவாக வைக்கப்பட்டிருந்ததை எனக்கு காட்டிய அந்த மற்ற தேவதூதன் வானத்திலும் பூமியின் அடியிலும் ஆழத்திலும் வானத்தின் முனைகளிலும் வானத்தின் அஸ்திபாரத்திலும் முதலும் கடைசியுமாக இருந்ததை எனக்கு வெளிப்படுத்தினான். ஆமென். அப்படி என்றால் பாருங்க, இந்த நோவாவுக்கு அந்த தேவ தூதன் இது எப்படி பிரிக்கப்பட்டது, எப்படி வந்து வானத்திலிருந்து அது விழுந்தது, எப்படி பூமியின் அடியில் ஆழத்தில் வாழ்ந்தது, எப்படி வானத்தில் அஸ்திபாரங்கள் முதல் கடைசியுமாக இருந்தது என்று முற்றிலுமாக நோவாக்கு வெளிப்படுத்தப்பட்டது. ஆமென். ஆனால் இது எதுவுமே நோவா கண்ணால பார்க்கல, தரிசனத்தின்படியாக தான் பார்க்கிறார். எப்படி தானியேல் பார்த்தானோ, எப்படி யோவான் பார்த்தாரோ, அதே போல தரிசனத்தின்படியாக தான் பார்க்கிறான். அப்படி என்றால் இப்பொழுது நம்ம வாசித்தது இந்த வேதாமத்தின் ஆகாமத்தில் இல்லாத ஒரு புத்தகம். இது வாசித்த காரியம் உண்மையா? இப்ப நம்ம வாசித்துமே இந்த காரியங்கள்லாம் இது உண்மையாகவே நோவா பார்த்தாரா, இல்லைன்னா நோவா தாத்தாவே உண்மையை பேசினாரா? அப்போ பாருங்க, இது உண்மை என்பதை நிரூபிக்கிறதுக்கு தான் இது எல்லாமே வேதாமத்தோடு இது வந்து இந்த 2 புராண மிருகங்களும் உண்மையான காரியம் என்பதை அங்க யோபுக்கு அவர் வெளிப்படுத்துகிறதே பார்க்கிறோம். 2 வசனத்தை மட்டும் வாசிப்போம். ஏன்னா இந்த பிகமோத் இப்ப ஏனோக்கு எழுதின அத நோவா பார்த்த இந்த லெவியத்தானோ பிகமோத்தையோ குறித்து இப்போ கர்த்தராகிய தேவனே யோபு கிட்ட பேசுகிறதை பார்க்கிறோம். யோபு 40ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல பாருங்க. இப்போது இப்ப கர்த்தர் பேசுகிறார் யோபு கிட்ட. கர்த்தர் பேசுகிறார், இப்போது பிகோமோத்தை நீ கவனித்து பார். நீ கூர்ந்து பார் கிடையாது, எங்கேயும் அங்க பாரு பிகோமோத்தை நிற்கிறது பார், அங்க நல்லா பாரு, கூர்ந்து பாரு அப்படின்னு கிடையாது. கவனித்து பாரு என்றால் அப்சர்வ். அப்படி என்றால் இந்த யோபுக்கெல்லாம் எங்க இருந்து இந்த பிகோமோத்து லிவியத்தான்ங்கிற ஞானம் வந்திருக்கும்? யோபுக்கு எங்க வந்திருக்கும் அந்த பிகோமோத்து லிவியத்தானுடைய ஞானம்? ஏனோக்கு புஸ்தகத்தை வாசித்திருப்பாங்க, அவ்வளவுதான். ஏனோக்கு சொன்ன காரியங்கள் தான் அவங்களுக்கு தெரியும். கரெக்டா இல்லையா? இன்னைக்கு நம்ம வேதாமத்தில் இல்ல, ஆனா யூதர்கள் அதை வைத்திருக்கிறாங்க. அப்படி என்றால் ஏனோக்கு வந்து சொன்ன அந்த பிகோமோத் லேவியத்தான் எல்லாமே எல்லாருக்குமே சொல்லப்பட்டு எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு காரியம்தான். அதை தான் பாருங்க கர்த்தர் சொல்கிறார், பிகோமோத்தை நீ கவனித்து பார், உன்னை உண்டாக்கினது போல அதையும் உண்டாக்கினேன். அப்படி என்றால் இந்த பிகோமோத்தை உண்டாக்கினது யார்?
கர்த்தராகிய சொல்லுங்கம்மா, யார் உண்டாக்கினார்? தேவன் உண்டாக்கினார். அந்த லெவித்தானை யார் உண்டாக்கினார்? திமிங்குலயத்தை யார் உண்டாக்கினார்? அதையும் கர்த்தராகிய தேவன் தான் உண்டாக்கினார். அதே போல பாருங்க, பிகமோத்து 40ஆம் அதிகாரத்துல எழுதப்பட்டு அப்படியே 41ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல பாருங்க, லீவியத்தானே குறித்தும் பேசுகிறார். இதுவும் கர்த்தராகிய தேவன் தான் யோபுக்கு சொல்கிறார், லீவியத்தானே தூணினால் பிடிக்க கூடுமோ, அதன் நாக்கை நீ விடுகிற கயிற்றினாலே பிடிக்க கூடுமோ? அப்படி என்றால் ஏனோக்கு புத்தகத்தில் எழுதப்பட்டது எல்லாமே உண்மைதான். ஒரு பிகமோத் இருக்கிறது, ஒரு லீவியத்தான் இருக்கிறது. ஆனா இந்த காலத்திற்கு கிடையாது. எந்த காலத்திற்கு? ஏனோக்கு புத்தகத்தின்படியாக அந்த காலம். எந்த காலம்? அது நன்மை செய்கிறவர்களுக்கு உடன்படிக்கையாக இருக்கிற காலம், துன்மார்க்கனுக்கு அது நியாய தீர்ப்பு உண்டாகிற ஒரு காலம், அது உபத்திரவ காலம், தண்டனையின் காலம். அப்படி என்றால் யோபும் இதை குறித்து தான் எழுதினார், கர்த்தர் சொன்ன காரியத்தை. ஆனால் யோபும் இதை பார்த்தது கிடையாது, நோவாவும் பார்க்கவில்லை. அப்படி என்றால் இன்னைக்கு எப்படி இதை பார்க்காத இந்த மிருகங்களுக்கு உலகம் இப்படிப்பட்ட ஒரு உருவத்தை கொடுத்தது? ஏன் இப்படிப்பட்ட ஒரு உருவத்தை கொடுத்தது? ஏனென்றால் பாருங்க, இன்னைக்கு நம்ம எல்லாருமே கற்பனையின்படியாக தான் இதுதான் லிவியத்தான், இதுதான் பெஹெமோத் என்று நிறைய படங்கள் இருக்கு. நம்மளுக்குலாம் அதெல்லாம் கற்பனை எல்லாம் பண்ண முடியாது. சும்மா ஒரு உதாரணத்திற்காக இந்த படத்தெல்லாம் காட்டுறேன். இதுதான் லிவியத்தான், இதுதான் பிகமோத் என்று சொல்லி இன்னைக்கு உலகத்துல கற்பனைகள் அதிகமாக இருக்கிறது. ஆனால் இங்கதான் பாருங்க, இங்க ரொம்ப ஒரு குழப்பம் உண்டாகிற காரியம். ஏனென்றால் இது எல்லாமே பாருங்க, உலகத்துல இருக்கிற யாவரும் என்ன தெரியுமா இதை நம்பிக்கொண்டிருக்கிறாங்க? இந்த லிவியத்தான் எங்கேயும் சமுத்திரத்துல எங்கேயும் ஆழக்கடல்ல இன்னும் தங்கிட்டு இருக்கிறது, என்னைக்காவது ஒரு நாள் வெளியில வர்றோம். இன்னைக்கு கூட பாருங்க, இந்த நீளமான ஓர் ஃபிஷ்னு ஒரு 20 அடி ஒரு மீன் ஒன்று இருக்கு. அது மேல வந்துடுச்சுன்னா நினைச்சுக்கோங்களேன், ஐயோ இதான் லிவியத்தான்பாங்க. யாரு? வேதாகம பண்டிதர்கள் இப்படிதான் பேசுறாங்க. இதெல்லாம் சும்மா இந்த குப்பையெல்லாம் கேட்கவே கேட்காதீங்க. ஏன்னா இதெல்லாமே இந்த காலத்திற்காக கிடையாது. நீங்க இப்போதைக்கு சமுத்திரத்துல இருந்து எந்த ஒரு மிருகம் வந்தாலும் அது ஜீவனுள்ள ஒரு மிருகம் தான். அது பிசாசின் மிருகம்லாம் கிடையாது. சரிங்களா? புரிந்து கொள்றீங்களா? இன்னைக்கு உலகத்துல லிவியத்தான் மேல வந்துச்சு. ஜப்பான்ல சொல்லுவாங்க, இந்த மீன் தான் லிவியத்தான். இந்த மீன் மேல வந்தா அவங்க ஊர்ல பூகம்பம் வருமா. இப்படிலாம் அவங்க கணக்கிட்டுலாம் நிறைய காரியங்கள்லாம் பேசுவாங்க உலகத்துல. இதெல்லாம் நீங்க உதறி போடணும். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத காரியங்கள். சரி, அதன்படியாக இன்னைக்கு நிஜமாகவே பாருங்க, இந்த காரியங்கள் உண்மையாக இருக்கிறதா என்பதை நாம அப்புறமாக பாருங்க, நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு வரும்பொழுது இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ப்ரூஃபாக உங்களுக்கு கிடைக்கும். ஏனென்றால் இன்னைக்கு பாருங்க, இந்த வசனம், அதுல அந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும் காட்டுமா? ஏனோக்கு 60:7. அந்த நாளில், ஏனோக்கு 60:7, அந்த நாளில் 2 மிருகங்கள் ஒருவருக்கொருவர் பிரிந்து. இங்கதான் பாருங்க, அங்க எபிரேயர் மொழியில் எழுதப்பட்டதுல ஒரு பெரிய ஒரு குழப்பம் இருக்குது. ஏன் தெரியுமா? இங்க 2 விதமாக பேசப்படுகிறது. ஏனென்றால் இங்க அநேகர் என்ன நினைப்பீர்கள் என்றால், ஏதோ ஒரு ஆணும் பெண்ணுமாக ஒரு லீவியத்தானும் பிகமோத்தும் அங்க இருந்தது. கர்த்தர் என்ன பண்ணிவிட்டார்? இந்த 2 பேரையும் என்ன பண்ணிட்டார்? இந்த ஆணையும் பெண்ணையும் பிரித்து ஒன்ன சமுத்திரத்துல தள்ளிட்டார், ஒன்ன எங்க பூமியில இருக்கிற பாதாளத்தை தள்ளி விட்டார் என்பதுதான் எல்லாருடைய ஐதீகமுமாக இருக்கும். ஆனா நான் சொல்லுகிறேன், இது யூதர் முறையின்படியாக தான் நான் சொல்றேன். இது என்னுடைய சொந்த வியாக்கியானத்தின்படியாக இல்ல. எத்தனை பேருக்கு தெரியும் கபாலா? யூதர்களுடைய வேதம் வாசிக்கிறதுக்கு நிறைய விதங்களை வைத்திருக்கிறாங்க. அவங்களுடைய வேதம் பழைய ஏற்பாடை ஆராய்ந்து பார்ப்பதற்கு. அதுல கபாலிஸ்டிக், கபாலா என்ற ஒரு காரியம் இருக்கிறது. அது எதை குறித்து அவங்க அதிகமாக ஆராய்ந்து பார்ப்பார்கள் என்றால், இந்த மிருகங்கள், கானான் தேசத்துல இருந்த அந்த யாரு, அந்த ஜாயண்ட், கானான் தேசத்துல இருந்த ராட்சதர்கள், இப்படிப்பட்ட அந்த மிருகங்களை ஆராய்ந்து பார்க்கிற அந்த யூதர் கூட்டத்தின் அந்த படிப்பு முறை, அந்த ஆராய்ச்சி முறைதான் கபாலா என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் சொல்லுகிற காரியம் என்னதென்றால், இந்த 2ஆக பிரிக்கப்பட்ட இந்த பெகமோத்தும் லேவியத்தானும் அவைகள் 2 மிருக ஜீவன்களாக இல்லை,
ஒரே மிருக ஜீவனத்திலிருந்து கர்த்தர் இரண்டாக அதை பிளந்தார் அப்படி என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இதெல்லாமே யூகம் தான், சரிங்களா? அவர்களும் யூகம் தான், யூகத்தின் தான் பேசுகிறார்கள், நானும் யூகத்தின்படியாக தான் பேசுகிறேன். ஆனா வார்த்தையின்படியாக இது சாத்தியமா இல்லை என்பதுதான் நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். எப்படி இரண்டு பேர் ஒன்றாக வாழ்ந்திருந்தார்கள், அவங்களை ஒரு புருஷன் பொண்டாட்டியை பிரித்து விடுகிறது போல ஆண்டவர் பிரிக்கவில்லை. இது ஒரே சரீரமாக ஒரே ஒரு மிருக ஜீவனமாக இருந்ததே தான் ஆணும் பெண்ணுமாக கர்த்தர் பிரித்து, ஒன்னு சமுத்திரத்துல லீவியத்தான் என்று தள்ளினார், இன்னொன்னு பூமியில பிகமோத் என்று தள்ளினார் என்று அவங்க கபாலிஸ்டிக் வியூஸ் அவங்க அது சொல்கிறார்கள். அப்படி என்றால் இதற்கு நிஜமாகவே ஒரு ஆதாரம் கூட பாருங்க. பழைய ஏற்பாடு காலத்துல, பழைய ஏற்பாடுனா பழைய காலத்துல பாருங்க, 3000 வருஷம் 4000 வருஷம் முன்பதாக மெசபோட்டேமியா தேசத்துல கூட பாருங்க, மெசபோட்டேமியா தேசத்துல கூட இதுல அந்த இன்னொரு மிருகம், மெசபோட்டியா தேசத்துல கூட பாருங்க, தியமாத் என்ற ஒரு மிருகத்தை அவங்க இந்த கிரேக்க கடவுள்லாம் வச்சிருப்பாங்களா மிருகங்கள்லாம், அதே போல இப்படிப்பட்ட ஒரு மிருகத்தை அவங்க வணங்குகிறாங்க அந்த மெசபோட்டேமியா தேசத்துல. இந்த தியமாத்தோ இதே போல ஒரே உருவத்திலிருந்து பல மிருகங்களாக பிரிந்து சென்றது என்பது அவங்களுடைய ஐதீகம். அதனால பாருங்க, இந்த பழைய காலத்துல இதெல்லாமே பேசப்படுகிற ஒரு காரியமாக தான் இருந்திருக்கிறது. இப்ப நம்ம பேசுறது கிடையாது. ஆனா இயேசு கிறிஸ்துடைய பிறப்புக்கு முன்பதாக அந்த பழைய ஏற்பாடு யூதர்கள்லாம் இதெல்லாம் அநேகர் ஒரு குழப்பத்தில், ஏன்னா இன்னைக்கெல்லாம் உங்களுக்கு டிவி, இன்டர்நெட், புக்கு, உலகத்தை நீங்க சுற்றி பார்த்து விட்டீர்கள், உலகம் உருண்டை என்று தெரிந்து விட்டது, உலகத்தில் இருக்கிற எல்லா நூணுக்களும் எல்லா குறுக்கு சந்தம் உங்களுக்கு தெரியும். அப்போ அன்னைக்கு இருக்கிற உலகத்துக்கு இதெல்லாம் தெரியாது. உலகம் உருண்டையா சதுரமா கூட தெரியாது. அப்படி இருந்த காலத்துல பாருங்க அநேக காரியங்களை பேசினார்கள், இப்படியும் பேசப்பட்டது. அப்படி என்றால் இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம முற்றிலுமாக சர்ப்பம் சாத்தான் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாமே வேதாமத்தின் வசனத்தின்படியாக தான் நம்ம பார்க்க போகிறோம், ஆனா யூகிக்க போகிறோம். நல்லா புரிந்து கொள்ளுங்க, வசனத்தின்படியாக தான் பார்க்க போகிறோம், ஆனா யூகிக்க போகிறோம். நான் என்னைக்குமே நான் சொல்கிறேன், இதை நான் தீர்மானமாக இதுதான் என்று சொல்லவே மாட்டேன், சரிங்களா? இதுதான் என்று சொல்ல மாட்டேன். நீங்க என்கிட்ட ஒரு நல்ல பாயிண்ட் கொண்டு வந்தா நான் மாத்திக்குவேன் என்னுடைய சிந்தனையை, சரிங்களா? இன்னைக்கு ஒரு ஆரம்ப புள்ளி தான். சரி, அதன்படியாக பாருங்க, இந்த சர்ப்பம் என்பது என்னது என்பதை முதலாவது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நம்ம பார்க்க வேண்டும். யார் இந்த சர்ப்பம்? ஏவாளை வஞ்சித்த சர்ப்பம். அங்க பாருங்க எழுதப்பட்ட வசனம், தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாய் இருந்தது. இங்கதான் நிறைய பேர் குழம்பி போயிட்டாங்க. எப்படின்னா, எப்படி புலி, சிங்கம், ஆடு, மாடுகளை கர்த்தர் உண்டு பண்ணினாரோ அதே போல ஒரு பாம்பு என்கிற ஒரு சர்ப்பத்தை கர்த்தர் உண்டு பண்ணினார். நான் சொல்கிறேன், இந்த சர்ப்பத்திற்கும் பாம்புக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏனென்றால் இந்த பாம்பு தான் சர்ப்பம் என்றால், நீங்க பரலோகத்திற்கு நீங்க செல்லும் பொழுது ஏசாயால எழுதப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படியாக உங்க சிறு பிள்ளைகளாம் என்னது, பாம்பின் புற்றுக்குள்ள கையை விடுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் பரலோகத்தை எப்படி பாம்பு வரும்? பரதேசியில் எப்படி பாம்பு வரும்? அப்ப பாம்புக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அது சர்ப்பங்கிற பேரு ஆங்கிலத்தில் ரொம்ப நாளுக்கு பிறகுதான் என்னது சர்ப்பங்கிறது பாம்பினை கொண்டு வந்தாங்க. ஆனா வேதாமத்தில் எழுதப்பட்ட சர்ப்பத்திற்கும் பாம்பிற்கும் சம்பந்தமே கிடையாது, சரிங்களா? இது என்ன ஒரு பாம்புன்னு நினைத்துக் கொள்ளாதீர்கள். சர்ப்பம் அப்படி என்றால் இங்கதான் ஒரு குழப்பம் வந்து விடுகிறது. அப்போ மற்ற ஜீவன்களை, ஆடு மாடுகளை உண்டாக்கினது போல இந்த சர்ப்பத்தையும் ஒரு மிருகமாக உண்டாக்கினாரா என்று சொன்னால் கிடையாது. இங்க முற்றிலுமாக இந்த சர்ப்பத்துடைய ஞானத்தை, தந்திரத்தை மட்டும் எடுத்து காட்டுவதற்காக, ஏன்னா அந்த நேரத்தில் ஏதேன் தோட்டத்தில் வேற எந்த ஒரு உதாரணமும் கிடையாது, வெறும் ஆதாம் ஏவாள் மற்ற மிருக ஜீவன்கள் தான் இருந்தாங்க. அப்படி என்றால் அதுக்கு எவ்வளவு ஞானம் இருந்தது, எவ்வளவு தந்திரமா இருந்தது என்பதை சுட்டி காட்டுவதற்காக தான் கர்த்தர் உண்டாக்கின மற்ற ஆடு, சிங்கம், புலி எல்லாத்தையும் விட ஒரு சர்ப்பம்னு ஒண்ணு இருக்கிறது. ஆனா அந்த சர்ப்பம் தந்திரம் உள்ளது. இது ஒரு மிருகம் கிடையாது, ஏன்னா அது கர்த்தர் உண்டு பண்ணின ஒரு சர்ப்பம். இது கீழே தள்ளப்பட்ட ஒரு சர்ப்பம். இது மிருகம் கிடையாது, ஆடு மாடுகளை போல உருவாக்கப்பட்ட ஒரு மிருகம் கிடையாது.
அப்படி என்றால் ஒரு சர்ப்பம் தந்திரம் உள்ளதாய் இருந்தது, அதுதான் ஸ்திரீயை நோக்கி அது பேசினது. அது பாருங்க, ஞானம் இருந்தது அதுக்கு, அது பேசினது. ஸ்திரீயை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியும் புசிக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொன்னது உண்டா என்றது என்று தமிழ் எழுதி விட்டார்கள். ஆனா ஆங்கிலத்தில் பார்த்தனா he spoke to her அப்படின்னா ஒரு மனுஷனாக பேசினான் அப்படின்னா என்றது என்று எழுதப்பட்டிருக்க கூடாது, என்றான் என்று எழுதப்பட்டிருக்கணும். என்று தேவன் சொன்னது உண்டோ என்றான் என்று எழுதப்பட்டிருக்கணும். ஆனா இங்க மொழிபெயர்த்தவர்கள் அந்த சர்ப்பம் பாம்பு நினைத்து கொண்டு என்றது என்று எழுதிவிட்டார்கள். அப்படி என்றால் நீங்க பாருங்க, இது நிஜமாகவே நம்ம புரிந்து கொள்றது கொஞ்சம் கஷ்டம். அப்படி என்றால் இந்த சர்ப்பம் எப்படி ஏதேன் தோட்டத்துக்குள்ள வந்தது? கர்த்தர் அனுமதித்து கொடுத்தாரா? ஆனா நான் சொல்றேன், எந்த இடத்துலயாவது ஏதேன் தோட்டத்துல கர்த்தர் ஒரு வேலியை உண்டு பண்ணி யாருமே உள்ள வராதபடிக்கு பாதுகாத்து கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறதா? எல்லாம் யூகம்தான். எழுதப்பட்டிருக்கிறதா இல்லையா? எங்கேயும் கிடையாது. அவங்க துரத்தி அடித்த பிறகுதான் ஒரு வேலியே போடுகிறார், அந்த தோட்டத்தை காப்பாற்றுகிறார். அப்படி என்றால் ஒருவேளை இந்த சர்ப்பம் இந்த தோட்டத்திற்குள்ள செல்வதற்கு கர்த்தரே அவருடைய அநாதி தீர்மானத்தின்படியாக ஒரு அனுமதி கொடுத்திருக்கலாம். யூகம் தான், சரிங்களா? யூகம் தான். யாருமே இது நீங்க தீர்மானமாக எடுத்துக்கொண்டு என்னை குற்றப்படுத்திடக்கூடாது. யூகம் தான், சரிங்களா? ஒரு யூகம். சரி, அப்ப பாருங்க, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்துல பாருங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடினால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டு இருப்பாய். இதுவும் பாருங்க ஒரு கம்பாரிசன் தான். அந்த மிருகத்தை போல அதை விட நீங்க சபிக்கப்பட்டிருப்ப. அதனால என்னது, இந்த மிருகங்களுக்கு கூட கால் இருக்கிறது, ஓடுறது கால் இருக்கிறது. ஆனா நான் என்ன பண்ண போறேன், நீ இனிமேல் உன் வயிற்றினால் தான் நகர வேண்டும் என்பதற்காக உன் காலெல்லாம் நான் வெட்டி விட போறேன் என்று சொல்லி காலை வெட்டி விட்டார். இதை உடனே என்ன நினைத்துக் கொள்வாங்க, பாம்புன்னு நினைத்துக் கொள்வாங்க. நான் பாம்புக்கும் சர்ப்பத்திற்கும் சம்பந்தமே கிடையாது. யூதர் மொழியில் இருக்கிற சர்ப்பத்திற்கும் பாம்பிற்கும் எந்த ஒரு சம்பந்தம் கிடையாது. பாம்பு போலதான் தோன்றுகிறது. ஆனா இந்த சர்ப்பத்தை என்னுடைய காலை என்ன பண்ணி விட்டார், கர்த்தர் எடுத்து விட்டார். நீ இனிமேல் பாம்பு போல நவுண்டு தான் போகணும், வயிற்றுனால தான் நீ என்ன பண்ண நகர்ந்து போன வேண்டும் என்று அங்க சொல்லிவிட்டார். சரி, அப்படி என்றால் இது எதுவுமே சர்ப்பமே கிடையாது. இது எல்லாமே பாருங்க ஒரு ரூபமாக காணப்பட்டது. இந்த சர்ப்பம் என்ன ரூபம்? இங்கதான் ஒரு கேள்வி வரும். அப்ப மனுஷ ரூபமாக காணப்பட்டதா? சொல்லுங்க, மனுஷ ரூபமாக காணப்பட்டதா? இல்லைன்னா பயங்கரமான மிருகம் போல காணப்பட்டதா? இல்லைன்னா பாம்பு போல காணப்பட்டதா? தெரியாது, நம்மளுக்கு நிஜமாவே தெரியாது. சரி, ஆனா நம்ம வேதத்தின்படியாக இந்த சர்ப்பம் என்ன ரூபத்தில் இருந்திருக்கலாம், யூகம்தான் இருந்திருக்கலாம் என்பதை இப்ப நம்ம பார்ப்போம். ஏனென்றால் பாருங்க, இந்த சர்ப்பம் ஒரு மனுஷனை போல காணப்பட்டது என்று சொன்னால் அது சாத்தியம் இல்லை. ஏனென்றால் கர்த்தரே சொல்லி இருக்கிறார், இந்த சர்ப்பம் என்கிறது ஒரு மிருகம். ஒரு மிருகம் மனுஷனை போல இருக்குமா என்பது ஒரு சந்தேகம் வருகிறது. அப்படி என்றால் இன்றைக்கு ஏன் இந்த சாத்தானானவன் ஒரு மனுஷ ரூபத்தில் இருக்கிறான் என்று அநேக கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவ பண்டிதர்களும் குழப்பிக் கொண்டிருக்கிறாங்க. நீங்க நம்மளும் அப்படிதானே நினைக்கிறோம். அவன் மனுஷனுடைய ரூபத்துல வேணா வரலாம், ஆனா அவனுடைய உண்மையான ரூபம் மனுஷனுடைய ரூபமா? ஏன்னா கர்த்தர் மனுஷனை அவருடைய ரூபமாக அவர் படைத்தார். சாத்தானை அப்ப எப்படி படைத்திருப்பார்? இப்ப இங்கதான் பாருங்க, நம்ம வசனத்தை கொண்டு நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்ப பாருங்க, எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. எல்லாருக்குமே தெரிந்தது, இது ஒரு இரட்டை தீர்க்க தரிசனம். தீரு நாட்டு ராஜாவுக்கு எழுதினது போல ஒரு காரியம் அங்க எழுதப்பட்டிருக்கிறது. இது வரைக்கும் எல்லாருமே புரிந்து கொள்கிறீர்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா இல்லைன்னா வேற மாதிரி கொண்டு போட்டுமா? சரி, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொல்ற வரலாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, அப்ப பாருங்க, தீரு நாட்டு ராஜாக்கு எழுதப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். 2ஆம் வசனத்தை வாசிங்க பிரதர். இல்ல இங்க பார்த்து வாசிங்க. மனுபுத்திரனே, இங்க பாருங்க, இங்க பார்த்து வாசிங்க. உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல் ஆக்கினாலும் நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்ல. இங்க பாருங்க, இது இரட்டை தீர்க்க தரிசனம் சொல்லிட்டேன். தீரு நாட்டு ராஜாவும் சாத்தானுக்கும் 2 பேருக்குமே எழுதின ஒரு தீர்க்க தரிசனம் போல காணப்படுகிறது. ஆனா இங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது,
நீ மனுஷனை அல்லாமல் தேவன் அல்ல. அப்படி என்றால் சாத்தான் மனுஷனா போல இருந்தானோ? அடுத்தது வாசிங்க, 9ஆம் வசனத்தை வாசிங்க. உன்னை கொல்லுகிறவனுக்கு முன்பாக நான் தேவன் என்று நீ சொல்வாயோ? உன்னை குத்தி போடுகிறவன் கைக்கு நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்லவே. இங்க பாருங்க, இங்கதான் நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த வசனத்துல என்ன எழுதப்பட்டிருக்கிறது? இந்த சாத்தானை குறித்து ஒருவேளை எழுதப்பட்டிருந்தா, இந்த சாத்தானை குத்தி போடுகிறவன் கைக்கு நீ மனுஷனை அல்லாமல் தேவன் அல்லவே. அப்படி என்றால் இன்னைக்கு மனுஷராகிய நாம் சாத்தானை கொலை செய்ய முடியுமா? கொலை செய்ய முடியுமா? ஒரு கத்தி எடுத்து குத்த முடியுமா? சாத்தான குத்த முடியாது, இன்னைக்கு குத்த முடியாது. அப்படி என்றால் ஏன் இந்த வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்றால், இது யாவும் தீரு நாட்டு ராஜாவை குறித்து எழுதப்பட்ட வசனங்களாக காணப்படுகிறது. அதனால்தான் என்னது, நீ மனுஷனை அல்லாமல் தேவன் அல்லவே என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இதெல்லாமே தீரு நாட்டு ராஜாவை குறித்து எழுதப்பட்டது. ஆனா உண்மையான தீர்க்க தரிசனம் எங்க இருந்து எழுதப்பட்டிருக்கிறது என்றால் 11ஆம் வசனத்திலிருந்து தான் அது எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப பாருங்க, இங்கதான் உண்மையாகவே சர்ப்பம் எந்த ரூபத்தில் இருந்திருக்கலாம் என்று நீங்க அறிந்து கொள்ள போறீங்க. வாசிங்க, எசேக்கியேல் 28:11 பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை நான் எல்லாத்தையும் கட் பண்ணி எழுதி இருக்கிறேன், ஏன்னா ரொம்ப சுருக்க பண்ண சொன்னாதான் நேரம் இருக்கும். நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தினால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். இதுதான் சர்ப்பத்தை குறித்து எழுதுகிறார். ஏனென்றால் நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தாய். அப்படி என்றால் இது யாரு? இது யாரு? என்னங்க, யாரு இது? அதுக்கு ஒரு பேர் என்ன கொடுக்கப்பட்டது? சர்ப்பம். ஆதியாகமத்தில் என்ன பேரு? சர்ப்பம் என்ற ஒரு பேர் கொடுக்கப்பட்டது. அப்போ பாருங்க, இந்த சர்ப்பம் தான் ஏதேன் தோட்டத்தில் இருந்தா, அதை குறித்து தான் அப்ப இங்க எழுதப்படுகிறது. அப்ப அவனுடைய ரூபம் எப்படி இருந்தது என்றால் 14ஆம் வசனத்தை வாசிங்க. இங்கதான் நீங்க கவனமாக கவனிக்கணும். வாசிங்க. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட நீ காப்பாற்றப்படுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப். தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன், அக்னிமயமான கற்களின் நடுவில் நீ உள்ளாவினாய். அப்படின்னா நடந்தான், கால்கள்லாம் இருந்துச்சு அவனுக்கு. அப்படி என்றால் இவன் யாரா? உண்மையாகவே அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப். அப்படி என்றால் இந்த கேரூபாக இவனை கர்த்தர் உண்டாக்கினார் என்றால் ஒரு உருவம் இருந்திருக்க வேண்டும். ஆனா அங்கே எழுதப்படல. எங்க எழுதப்பட்டிருக்கிறது என்றால், இந்த கேரூப், கர்த்தரால் உண்டாக்கப்பட்ட கேரூப் எப்படி இருந்திருக்கும் என்று எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். எல்லாருமே நீங்க எக்ஸாமுக்கு படிச்சிருப்பீங்க. அது வாசிங்க பிரதர், 5ஆம் வசனத்துல இருந்து ஒவ்வொரு வசனத்தையும் வாசிங்க, பொறுமையா வாசிங்க. அதன் நடுவில் இருந்து 4 ஜீவன்கள் தோன்றின, அவைகளின் சாயல் மனுஷ சாயலாய் இருந்தது. இதெல்லாமே கேருபை குறித்து அங்க எசேக்கியேல் எழுதுகிறார். ஒரு மனுஷ சாயல் இருந்துச்சு, ஆனா டோட்டல் மேன் கிடையாது, நாட் அ டோட்டல் மனுஷன். ஒரு மனுஷன் சாயல் இருந்தது. 6ஆம் வசனம், அவைகளில் ஒவ்வொன்றுக்கும் 4 முகங்களும். இங்க பாருங்க, மனுஷ சாயல் இருந்துச்சு, ஆனா ஒரே முகம் கிடையாது, 4 முகம் இருந்தது. அது மட்டும் கிடையாது, 4 செட்டைகளும் இருந்தன. அப்படி என்றால் மனுஷ சாயல் தான், ஆனா மனுஷன் கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க, மனுஷ சாயல் தான், ஆனா மனுஷன் கிடையாது. சரி வாசிங்க. அவைகளுடைய கால்கள் நிமிர்ந்த கால்களாய் இருந்தன, அவைகளுடைய உள்ளங்கால்கள் கன்று குட்டியின் உள்ளங்கால்களுக்கு ஒப்பாய் இருந்தன. ஆமா, எல்லாம் மிருக கால் போல இருந்தது. அவைகள் துலக்கப்பட்ட வெண்கலத்தின் வர்ணமாய் மின்னிக் கொண்டிருந்தன. அவைகளுடைய செட்டைகளின் கீழ் அவைகளின் 4 பக்கங்களிலும் மனுஷ கைகள் இருந்தன. ஆமா, செட்டைகள் கீழே கையும் இருந்துச்சு, மனுஷன் போல கை இருந்துச்சு. 4 முகம், செட்டைகள், கை, கால் மனுஷன் கால் போல இல்லைனா கூட ஏதோ ஒரு மிருக கால் போல இருந்தது. எல்லாம் கொஞ்சம் சத்தம் போடுறது நிறுத்துங்கம்மா, இருந்தது. சரி, அதன் பிறகு 10ஆம் வசனத்தை வாசிங்க. அவைகளுடைய முகங்களின் சாயலாவது வலது பக்கத்தில் 4 மனுஷ முகமும் சிங்க முகமும், இடது பக்கத்தில் 4 எருது முகமும் கழுகு முகமுமாய் இருந்தன. அப்ப பாருங்க, இப்போ கேரூப் எப்படி இருந்தது என்பதை நீங்க அறிந்து கொள்றீங்களா?
இது கேருப் என்பதற்கு பாருங்க அழகாக எசேக்கியேல் 10:20 சொல்லுகிறார். இது நான் கோபார் நதி அடையில இஸ்ரவேலின் தேவனுக்கு கீழே இருக்க கண்ட அந்த ஜீவன் தானே, அவைகள் கேருபீன்கள் என்று அறிந்து கொண்டேன். அப்போ எசேக்கியேல் சொன்ன கேருபின் படியாக எப்படி இருந்திருக்க வேண்டும் கேருபு? அந்த படத்தை காட்டுங்கம்மா. ஒரு கேருபு இப்படி சும்மா இது ஒரு கற்பனை தான், சரிங்களா? ஒரு கேருபு இப்படிதான் இருந்திருக்க வேண்டும். அப்படி என்றால் சாத்தானும் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப் என்று சொல்லின பட்சத்தில் அந்த சாத்தானும் இதே போல ஒரு சாயலாக தானே இருந்திருக்க வேண்டும். என்னது எல்லாம் அமைதியா இருக்கிறீங்க? ஆமேனா இல்லையா? சரி, இதான் யூகம் தான். நான் திரும்பியும் சொல்றேன், நான் எதுவுமே தீர்மானமா சொல்ல முடியாது, எதுவுமே நான் கண்ணால பார்த்து கிடையாதுப்பா. இன்னைக்கு தான் நிறைய ஊழியக்காரர்கள் பாக்கியவான்கள் எல்லாம் பரலோகத்துக்கு அப் அண்ட் டவுன் டெய்லி போயிட்டு வர்றாங்க. எனக்கு அந்த பாக்கியத்தெல்லாம் கர்த்தர் கொடுக்கலப்பா, சரிங்களா? அதனால நான் எதுவுமே கண்ணால பார்த்து கிடையாது. சரி, அப்படி என்றால் பாருங்க, இதுதான் ஒரு கேருபாகிறது. அப்ப சாத்தானும் கர்த்தர் அழகாக படைத்தார் அல்லவா, அவன் மின்மினி கொண்டிருந்தான் அல்லவா, அந்த நேரத்தில் இப்படிதானே இருந்திருக்க வேண்டும், ஒரு கேரு போல இருந்திருக்க வேண்டும், அப்படிதானே? ஆனா பாருங்க, இதெல்லாமே ஒரு மனுஷ சாயலாக தான் இருந்தது. ஆனால் என்ன ஆகிவிட்டது? அது ஒரு மனுஷன் கிடையாது, அது ஒரு மிருகம் போல இருக்கிற ஒரு மனுஷன், ஒரு மனுஷன் போல இருக்கிற ஒரு மிருகம் என்று கூட சொல்லலாம், அப்படிதானே? அதே போலதான் சாத்தானும் இருந்தான். என்னென்றால் பாருங்க, இப்ப எசேக்கியேல் 28 நம்ம வருவோம். அப்படி என்றால் இங்க பாருங்க, அங்க எழுதப்பட்ட மற்ற காரியங்கள், உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்த ஆகியால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளிவிட்டார். யார்? அப்ப அந்த கேருபை தான் தள்ளிவிட்டார். ஏன் தள்ளிவிட்டார்? வியாபாரத்தின் மிகுதியினால். இங்கேயும் பாருங்க, இது எழுதப்பட்ட வார்த்தை எபிரேயர் மொழியில புரிந்து கொள்ள முடியாது. வியாபாரத்தின் மிகுதி என்றால் இங்க எபிரேயர் மொழியில் எழுதப்பட்டது எப்படி என்றால், அவன் தாறுமாறாக பேசினபடினால், ஒரு வியாபாரிய போல தாறுமாறாக மிகுதியாக பேசினானா. அதே போலதான் ஒருவேளை ஏவாள் கிட்ட பேசினான், அப்படிதானே? தாறுமாறாக தானே ஏவாள் கிட்ட பேசினான். அதனால அவன் ஏவாள் இடத்துல வியாபாரத்தின் மிகுதினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய், அதனால் பர்வதத்தில் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டார். இப்ப பாருங்க, தள்ளிவிட்டார், ஆனா முழுமையாக கீழே தள்ளல. இன்னும் அவன் மேலையும் கீழே போறதற்கு அதிகாரம் இருந்தது. ஏன்னா யோபை சோதிப்பதற்கு அவன் என்ன பண்ணுகிறான்? தேவனுடைய பிரச்சனத்துல போய் நிற்கிறான். எப்போ கீழே தள்ளப்பட்டான்? ஏற்கனவே சொல்லி இருக்கிறார், ஏசு கிறிஸ்துடைய ரத்தம் சிந்தப்பட்டனாலதான் அவன் கீழே தள்ளப்பட்டான், முழுமையாக தள்ளப்பட்டான். அதுக்கப்புறம் பரலோகத்துக்கு ஏற முடியாது. அதனால்தான் பரலோகத்தில் இருக்கிறவர்கள் களி கூறுவார்கள், பூலோகத்திற்கு ஐயோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இங்க பாருங்க, இந்த முழுவதுமாக இந்த காரியம், நான் சில வசனத்தை விட்டுட்டு நான் ஈஸியா போயிடுறேன். அப்போ இங்க பாருங்க, இந்த கேருபு நம்ம பார்த்தோம் அல்லவா, கர்த்தர் உண்டு பண்ணின கேருபு, அவனுடைய ஜாடை ஆனா மாறுகிறது. ஏன்னா இப்ப தள்ளப்பட்டவனாக காணப்படுகிறான், ஆதலால் ஜாடை மாறுகிறது. 19ஆம் வசனத்துல பாருங்க, ஜனங்களில் உன்னை அறிந்த அனைவரும் உன் நிமித்தம் திகைப்பார்கள். ஏன் திகைப்பார்கள் என்றால், ஐயோ மைக்கேல் பிரதர் எவ்வளவு அழகாக இருந்தார், இப்ப கோரமாக மாறிவிட்டாரே. சும்மா எதுக்கு சொல்றேன், திகைப்பார்களாம். என்னது? சும்மா ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன், அழகா இருக்காரு மைக்கேல் பிரதர். சரி, அது ஏன் திகைப்பார்கள் என்றால், அவன் மகா பயங்கரமாவா என்ற கர்த்தருடைய வார்த்தையின்படியாக மகா பயங்கரமாக மாறிவிட்டான். ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட வார்த்தை என்றால், he has become a horror. பேய் படத்துல பார்க்கிற பிசாசு போல மாறிவிட்டான். he has become a horror. பயங்கரமாக மாறிவிட்டான். இனி ஒருபோதும் இருக்க மாட்டா என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஆமென். இதெல்லாமே எங்க? அப்படி என்றால் இது என்னுடைய யூகம் என்னதென்றால், இது எல்லாமே ஏதேன் தோட்டத்தின் சம்பவத்திற்கு பின்பதாக தான் கர்த்தர் அவனை சபித்து தள்ளி விடுகிறார். இது ஒரு யூகம் தான். உங்களுக்கு குழப்பம் இருந்தாலும் அப்புறமா என்கிட்ட கேட்டுக்கொள்ளுங்க, சரிங்களா? அப்படி என்றால் இந்த தள்ளப்பட்டவன் அழகாக ஒரு கேருபாக தான் அப்போ என்னது ஏவாள் முன்னாடி நின்றுக்கணும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நான் ஒரு படம் காட்டினேன் தெரியுமா, அந்த கேருபு,
அதே மாதிரி எசேக்கியேல் பார்த்த ஒரு கேரு போலதான் ஏவாள் முன்னாடி வந்து ஏவாளை வஞ்சித்திருக்கணும். ஆனால் இப்ப வஞ்சித்து கர்த்தர் சபித்து விட்டார். இப்பொழுது அந்த தோற்றம் இல்லை, எல்லாருமே திகைக்கிற அளவிற்கு ஒரு பயங்கரமாக மாறிவிட்டான், பார்க்கிறதுக்கே கொடூரமாக மாறிவிட்டான். எல்லாருமே புரிந்து கொள்கிறவர்கள் வெளியே சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருமே கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா இல்லையா? ஆமென். சரி, நான் சீக்கிரமா முடிச்சிருவேன், அதனால தான் சுருக்கி நான் கொடுக்குறேன். இதை நிஜமாவே நான் கொடுக்கணும்னா 5 மணி நேரம் கொடுக்கலாம், சரிங்களா? அப்படி என்றால் இந்த சர்ப்பத்துடைய பெயர் என்னது? ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அதிகாலையின் மகனாகிய விடிவெளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. தரையிலன்னா கவிழ்ந்து போறதுக்கு, நகர்ந்து போறதுக்கு. அப்படின்னா கை கால் என்ன பண்ணிட்டாரு? ஏசப்பா எடுத்து விட்டார், கை காலெல்லாம் எடுத்து விட்டார். அப்ப பாருங்க, இங்க தமிழ்ல அதிகாலையின் மகனாகிய விடிவெளி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் எபிரேயர் மொழியில அதற்கு எழுதப்பட்ட வார்த்தை லூசிஃபர். என்ன வார்த்தை? லூசிஃபர். அப்படி என்றால் இந்த தள்ளப்பட்ட ஏதேன் தோட்டத்தில் ஏவாளை வஞ்சித்து அன்னைக்கு இருந்த எல்லா சௌந்தரியத்தையும் இழந்து இன்னைக்கு பயங்கரமாக காணப்படுகிற அந்த கேருபுடைய பேர் என்னது? லூசிஃபர். அவன்தான் வலு சர்ப்பம். புரிந்து கொள்றீங்களா இல்லையா? ஆமென். அப்படி என்றால் இந்த லூசிஃபர் மாத்திரம் தான் கீழே தள்ளப்பட்டானா? இல்ல. நீங்க ஏனோக்கு புத்தகத்தை எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால் லூசிஃபர் மட்டும் இல்ல, அவனுடைய தூதர்கள், மற்ற தூதர்களும் தள்ளப்பட்டார்கள். அநேக தூதர்கள் தள்ளப்பட்டார்கள். ஆனால் இங்க தான் அநேக கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு வரும். ஏனென்றால் நிஜமாகவே அப்ப இந்த லூசிஃபர் தேவனுடைய தோட்டத்தில் இருந்தானா? தேவன் எப்படி அனுமதி கொடுத்தார்? எப்படி உள்ள வந்திருக்க முடியும்? இதெல்லாம் நம்ம யுகித்து பார்க்க முடியாது. நிஜமாவே நான் சொல்கிறேன், இதெல்லாம் நம்ம இன்னைக்கு எத்தனையோ பேர் இந்த கேள்வியை கேட்கிறாங்க, எப்படி சாத்தான் தேவனுடைய தோற்றத்துக்குள்ள வந்தான்? முதல்ல அதுக்கு நீங்க பதில் கொடுக்க முடியுமா? கொடுக்கறது ரொம்ப கஷ்டம் தான். கொடுக்க முடியுமா இல்லையா? கொடுக்க முடியாது. ஆனா நம்ம வந்து யூகித்து தான் சொல்ல முடியும். அதனால தான் நான் யூகிக்கிறேன். இதெல்லாமே அந்த நேரத்தில் வேலி போடல, கர்த்தர் ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணினார். இந்த கேருபம் உள்ள வந்துட்டு போறதுக்கு கர்த்தர் அனுமதி கொடுத்தார். சர்ப்பமானது அது கர்த்தரால் உண்டு பண்ணது. ஆனால் அவனுடைய பாவத்தின் மிகுதியினால் சபிக்கப்பட்ட பிறகுதான் அவன் கோரமாக மாறினான், லூசிஃபர். இன்னைக்கு நம்ம அறிந்து கொள்கிற லூசிஃபராக மாறினான். புரிந்து கொண்டீர்களா இல்லையா? சரிங்களா? சரி. அதன் பிறகு இப்ப பாருங்க, எந்த இடத்துலயும் பாருங்க, நீங்க வந்து அவன் வானத்துக்கும் பூலத்துக்கும் ஏறி போனான். ஆனா எப்போ இது எல்லாமே மாறினது? இப்ப தான் நான் சொன்னேன், வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்துல தான் எல்லாமே மாறினது. ஏன்னா ஏசப்பா சபித்தாரு, நீ இனிமேல் என்னது உன் வயிற்றுல தான் நகர்ந்து போன என்று சொன்னார். யார் அது? வலு சர்ப்பமாகிய லூசிஃபர். ஆனால் அவன் எப்படி இருந்தாலும் அவன் வந்து வானத்திற்கு ஏறினவனும் இறங்கினவனுமாக காணப்பட்டான். ஏனென்றால் யோபை வந்து கேட்பதற்காக மேல போனானா இல்லையா? தேவனுடைய பிரச்சனத்துல நின்றானா இல்லையா? நின்றான். அப்படி என்றால் எப்பொழுது அவன் முழுவதுமாக கீழே தள்ளப்பட்டான் என்றால் வெளிப்படுத்தின விசேஷம் 12 தான். இதை நான் மறுபடியும் வாசிக்க விரும்பல, ஆனா எல்லாருக்கும் தெரியும். மிகாவேலுக்கும் அவனை சேர்ந்த தூதர்களுக்கும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை, தோத்து போயிட்டாங்க. வலு சர்ப்பமும் அவன் தூதர்களும் தோத்து போய்விட்டார்கள். உலகம் அனைத்தையும் மோசம் போகிற பிசாசு என்றும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. இங்கதான் உங்களுக்கு ஒரு க்ளூ கிடைக்கணும். பிசாசு என்று சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் என்றால் யார் அது? ஏதேன் தோட்டத்தில் இருந்த அதே வலு சர்ப்பம் தான், அந்த பழைய வலு சர்ப்பம் தான்ப்பா. அவன் தான் சாத்தான், அவன் தான் இப்ப தள்ளப்படுகிறான். அது பூமியிலே வீழ்த்தள்ளப்பட்டது, அதனோடு கூட அதை சார்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். இதெல்லாமே எப்பொழுது நடந்தது என்றால் 10ஆம் வசனத்துல பாருங்க, கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாயிருந்த நாளில் தான். கடைசியில் பாருங்க, முழுசா நான் வாசிக்கலாம், நேரம் இல்ல. கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாயிருந்த நாளில் தான். அப்பொழுது பாருங்க, அப்பொழுதுதான், அடுத்த ஸ்லைடை காட்டுங்க, அவங்க தள்ளப்பட்டு போனான். 11ஆம் வசனத்துல பாருங்க எப்படி தள்ளப்பட்டான். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் மிகாவேல் இந்த சர்ப்பத்தை ஜெயித்தான். அதற்கு முன்பதாக ஆட்டுக்குட்டி ரத்தமும் கிடையாது, இயேசு கிறிஸ்துடைய ரத்தமும் கிடையாது.
அப்ப இங்கதான் தள்ளப்பட்டான். இப்ப எனக்கு தான் ஒரு காரியம் தோணிச்சு, அவன் தள்ளப்பட்டபடினால்தான் ஒரு வசனம் நம்ம ஏற்கனவே தியானித்து இருக்கிறோம். எத்தனை பேர் ஞாபகம் தெரியல. அநேக பரிசுத்தவான்களும் தீர்க்கதரிசிகளும் உயிரோட வந்து எருசலேம் பட்டணத்துல போய் காட்சி கொடுத்தார்கள்லாம். எனக்கு என்னமோ அதுக்கும் இதுக்கு ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குமோன்னு தோணுது. ஏன்னா அதை குறித்து வேதாமத்தில் எழுதப்படவே இல்லை. யாரும் மரித்தவர்கள் உயிரோட வரவே முடியாது. அதை நம்ம பார்த்துட்டோம். கரெக்டா இல்லையா? வரவே முடியாது. அப்படி என்றால் மரித்த பரிசுத்தவான்கள் எப்படி வர முடியும்? சரி, இதை நம்ம வெளியில பேச முடியாது, எல்லாம் யூகித்து தான் சொல்ல முடியும். சரி, ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கலாம். அப்ப பாருங்க, அங்கதான் சொல்லப்படுகிறது, ஆகையால் பரலோகத்தில் இருக்கிறவர்களே, அவைகளை வாசம் செய்கிறவர்களே, நீங்க களி கூறுங்கள். ஏன்னா இனிமேல் சாத்தா மேல வர முடியாது, மேல வர முடியாது. ஏன்னா கீழே தள்ளப்பட்டான். ஆனால் பூமியிலும் சமுத்திரத்திலும் கூடியிருக்கிறவர்களே, நல்லா கவனிங்க, பூமியிலும் சமுத்திரத்திலும் கூடியிருக்கிறவர்களே உங்களுக்கு ஐயோ, பிசாசானவன் கொஞ்ச காலம் தான் இருக்கிறது என்று அவன் கோபம் கொண்டு இங்க இறங்கினபடியினால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று நான் சொல்ல கேட்டேன் என்று அங்க சொல்லி இருக்கிறார். இதெல்லாமே புரிந்து கொள்றீங்களா இல்லையா? சரி, இதன் பிறகுதான் பாருங்க நாம இதை கனெக்ட் பண்ண போகிறோம். எல்லாம் யூகம் தான், சரிங்களா? ஆனாலும் வசனத்தின்படியான யூகம், சொந்த வியாக்கியானத்தின்படியான யூகம் கிடையாது. ஏதோ நான் கனவு கண்ட யூகம் கிடையாது, வசனத்தின்படியாக யூகம். அப்படி என்றால் இந்த வலு சர்ப்பமாகிய லூசிஃபருக்கும் லெவியத்தானுக்கும் பெகமோத்துக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கிறது? என்ன கனெக்ஷன் இருக்கிறது? இங்கதான் நீங்கள் நல்லா கவனித்து பார்க்கணும். மறுபடியும் அந்த ஏனோக்கு புஸ்தகத்தில் எழுதப்பட்ட வசனங்களை நீங்க ஞாபகத்தில் வைங்க. 2 மிருகங்கள் ஒருவருக்கொருவரிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டது. அந்த கபாலா என்கிற அந்த யூதர் ஆராய்ச்சி முறையின்படியாக அவங்க என்ன சொன்னாங்க? ஒரே ஒரு மிருகத்திலிருந்து 2 மிருகங்கள் பிரிக்கப்பட்டன. இது சாத்தியமா? இப்ப இங்கதான் நீங்க வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள வர போகிறோம். ஏனென்றால் நான் ஏற்கனவே காட்டின படம் என்னது? இதுதான் வந்து கேருப். இவன் லூசிஃபர் இப்படிதான் இருந்திருப்பான். ஆனால் இவன் வந்து வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல இந்த படத்தை மைண்ட்ல வைத்துக் கொள்ளுங்க. இது வந்து எசேக்கியேல் பார்த்த தேவனுடைய மகிமையின் பார்க்கும் பொழுது பார்த்த கேருப். ஆக்சுவலா இது வந்து பார்க்கிறதுக்கே கம்பீரமாக இருக்கணும், அழகாக இருக்கணும். இது நம்ம மனுஷன் கற்பனையினால வரைந்தது. நிஜமாக பார்க்கும் பொழுது இப்படிலாம் இருக்காது, வேற மாதிரி இருக்கும். அப்போ இங்க பாருங்க, அழகாக இருந்திருக்க வேண்டும், அப்படிதானே கேருபே? ஆனால் பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல இந்த சர்ப்பம், இங்கதான் பாருங்க ஆங்கிலத்துல டிராகன் எழுதி விட்டார்கள். டிராகன்னா ஒண்ணுதான், சர்ப்பம்னா ஒண்ணுதான், சரிங்களா? டிராகன் எழுதி விட்டார்கள். தமிழ்ல வந்து மிருகம் என்று எழுதி விட்டார்கள். இல்ல, தமிழ்ல சர்ப்பம் என்று எழுதியிருப்பாங்க, வரப்போகிற மிருகத்தை மிருகம் எழுதியிருப்பாங்க. ஆங்கிலத்துல இருந்து டிராகன் பீஸ்ட் எழுதியிருப்பாங்க. சரி, நீங்க அறிந்து கொள்ளுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 12:3 பாருங்க, அப்பொழுது யோவான் பார்க்கிறான், வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் முடிவான சிவப்பான பெரிய வலு சர்ப்பமும் இருந்தது. இப்பொழுது பாருங்க, இது முந்தின படத்தை காட்டு, அந்த கேரு படத்தை. இப்படி இருந்திருக்க வேண்டிய அந்த லூசிஃபர் இப்பொழுது பாருங்க யோவான் பார்க்கிறான். யோவான் பார்க்கிற இந்த வலு சர்ப்பமாகிய லூசிஃபர் எப்படி காணப்படுகிறது? அடுத்த இப்படிப்பட்ட ஒரு உருவத்தில் காணப்படுகிறது. அடுத்த படத்தையும் என்ன கூட காட்டிருங்க. தெரியுதா? படம் தெரியுதா ஓரளவுக்கு? நம்ம ப்ரொஜெக்டர் ரொம்ப ஷார்ப்லாம் கிடையாது, லேசர் ப்ரொஜெக்டர்லாம் கிடையாது நம்மளுக்கு. ஆனால் இருக்கிற படத்தை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. எப்படி இது? எப்படி இது? அவன் கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப் தானே, அழகாக உருவாக்கப்பட்டவன் தானே. இங்கதான் நீங்க என்ன பண்ணணும்? எசேக்கியேல் 28:19 மறுபடியும் ஞாபகத்தில் கொண்டு வர வேண்டும். ஏனால் பாருங்க, அவனை அறிந்த அனைவரும் அவன் நிமித்தமாக திகைத்து போனார்கள். மகா பயங்கரமானவனாக மாறிவிட்டான், இனி ஒருபோதும் இருக்க மாட்டான் என்று கர்த்தர் அங்கே சபித்ததுனால அவனுடைய அழகான ரூபம், அந்த படத்தை காட்டுங்க, இப்பொழுது கோரமாக ஒரு மிருகத்தை போல காணப்படுகிறது.
கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப், நல்லா புரிந்து கொள்ளுங்க. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப், ஏதேன் தோட்டத்தில் இருந்தவன், மேல பரலோகத்துல வந்து தேவனோட உலாவி கொண்டிருந்தவன். அவனுடைய ரூபம் மாறிவிட்டது, போ மகா பயங்கரமாக மாறிவிட்டது. அப்படி என்றால் இந்த ரூபத்தின்படியாக இப்ப பார்க்கிற இந்த சர்ப்பமானது என்னத்தை செய்து கொண்டிருந்தது? 4ஆம் வசனத்தை பாருங்க. பிரசவ வேதனை படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம், அதான் பாத்தீங்களா அந்த கொடூரமான அந்த வலு சர்ப்பம், அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்று எப்ப பிள்ளைய பெத்து போடுவான்று காத்து கொண்டிருந்ததாம். இது நாங்க இன்னும் அந்த செய்தியை நாங்க சபையில கொடுக்கல. ஆனால் புரிந்து கொள்ளுங்க, இந்த ஸ்திரீ என்பது இஸ்ரவேலுக்கு அடையாளம். அந்த பிள்ளை என்பது அது ஒரு இரட்டை தீர்க்க தரிசனம். அதுதான் நிறைய பேருக்கு புரியாது. இரட்டை தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்துவுக்கும் அவர் சம்பாதித்த சபைக்கும் அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, இதெல்லாம் இன்னொரு நாள் நான் செய்தியாக கொடுக்கிறேன். சரி, அந்த ஸ்திரீ முன்னாடி நின்று கொண்டிருக்கிறாள். அப்படி என்றால் இஸ்ரவேல் மூலமாக தான் ரட்சிப்பு வரும். அந்த ரட்சிப்பின் மூலமாக தான் ஒரு சரீரமாகிய ஒரு சபை சம்பாதிக்கப்படும். அந்த சபையை விழுங்குவதற்காக கர்ஜிக்கிற சிங்கம் போல அவன் காத்து கொண்டிருக்கிறான். நாம் எப்போ விழுங்கலாம் என்று காத்து கொண்டிருக்கிறான். புரிந்து கொள்ளுங்க. புரிந்து கொள்றீங்களா இல்லையா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரொம்ப அமைதியா இருக்கிறீங்க. அல்லேலூயா. சரி, அப்படி என்றால் இந்த சர்ப்பமானது அந்த பிள்ளை பெத்த உடனே அந்த பிள்ளையை வந்து முழுங்கிட்டானா? அவன் கையில கிடைத்தது அந்த பிள்ளை கிடைக்கல. அதான் பாருங்க 5ஆம் வசனத்துல பாருங்க, சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அந்த ஸ்திரீ பெற்றெடுத்தால், பெற்றெடுத்த மாத்திரத்திலே அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஹல்லேலூயா. இது தேவனுடைய சபையாக மாறிவிட்டது. இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா 7 சபைகள், 7 கொம்புகள், தானியேலுடைய 7 கொம்புகள், இதெல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணோம். நேரம் கிடையாது அதுக்கெல்லாம். சரி, அப்படி என்றால் இதெல்லாம் ஜஸ்ட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி என்றால் இது சபைக்கும் அடையாளம், இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு அடையாளம். அவனால வந்து இயேசு கிறிஸ்துவையும் ஜெயம் கொள்ள முடியவில்லை, கடைசி காலத்துல சபையும் அவனால ஜெயம் கொள்ள முடியாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து எப்படி பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே போல சபையும் இயேசு கிறிஸ்து போல அவருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படும். ஹல்லேலூயா. அப்படி என்றால் சாத்தானால ஜெயம் கொள்ள முடியவில்லை, அப்படிதானே? அவனால ஜெயம் கொள்ள முடியவில்லை. அதன் பிறகுதான் பாருங்க, அந்த இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அந்த நேரத்தில் தான் மிகாவேலோட சண்டை போடுறான், கீழே தள்ளப்படுகிறான். அதன் பிறகு அடுத்த 2000 வருஷம் இன்றைக்கு வரைக்கும் அந்த லூசிபர் ஆகிய அந்த சர்ப்பம் என்னத்தை செய்து கொண்டிருந்தான்? வாசிப்போம் 17ஆம் வசனத்துல. அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு, ஏன்னா அந்த பிள்ளை கிடைக்கல, பிள்ளை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது, அந்த பிள்ளை கையில கிடைக்கல, அதனால கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களும் இயேசு கிறிஸ்து குறித்த சாட்சியை உடையவர்களாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிட்டு, அப்படி என்றால் உங்களோட சண்டை போட அவன் வந்து விட்டான். ஜாக்கிரதை. அதனால்தான் பேதுரு சொல்கிறான், பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல உங்களை எப்பொழுது விழுங்கலாம் என்று வகை தேடி கொண்டிருக்கிறார், ஆகையால் ஜாக்கிரதையா இருங்கள் என்று சொல்கிறான். அப்படிதானே? அப்போ அன்றையிலிருந்து இந்த சபையை எப்படியாவது நம்ம என்ன பண்ணணும்? ஒரு பரிசுத்தம் இல்லாமல், எந்த ஒரு தேவ பயமும் பக்தியும் இல்லாமல் இதை ஒரு வழியாக்கிடணும். இயேசு கிறிஸ்துவை சாட்சியாக அறிவிக்கிறவர்களை நாம கொடுமைப்படுத்தணும், என்ன துன்பப்படுத்தணும் என்று 2000 வருஷம் அதுதான் பண்ணி கொண்டிருக்கிறான். இன்னைக்கு வரைக்கும் அதான் பண்ணி கொண்டிருக்கிறான். நீங்க வெளியில போனவன உங்களுக்காக காத்து கொண்டிருப்பான். கரெக்டா இல்லையா? ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு வெளியில காத்து கொண்டிருப்பான். ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அப்படி என்றால் இந்த ரகசிய வருகைக்கு பிறகு என்ன நடக்கும்? இதுதான் பாருங்க, இதுதான் யூகம். இது நிஜமாகவே 100% சொல்ல முடியாது, ஆனால் வசனத்தின் படியாக தான் நான் யூகிக்க போகிறேன். ஏன்னா இப்பதான் நம்ம அந்த கனெக்ஷன் கொண்டு வர போறோம். சர்ப்பம், லெவியத்தான், பிகமோத். சரிங்களா? என்ன கனெக்ஷன்? அப்ப பாருங்க, இங்க தான் நீங்க ஏனோக்கு எழுதின அந்த 60ஆம் அதிகாரத்தை மைண்ட்ல வைத்துக் கொள்ளணும். ஏன்னா இது எல்லாமே எந்த நாள்ல நடக்க போகிறது? இயேசு கிறிஸ்து சபையை எடுத்துக்கொள்கிறார். சரிங்களா? சபையை எடுத்துக்கொள்கிறார்.
அந்த பிள்ளை, அந்த பிள்ளையாக சபை எடுத்துக்கொள்கிறார். எடுத்துக்கொள்ள மாத்திரத்திலே 7 வருஷம். அதனால்தான் அந்த நாளுங்கிறது அந்த 7 வருஷம் உபத்திரவம் ஆரம்பிக்கிறது. அப்படி என்றால் இந்த உபத்திரவத்துல தான் அங்க ஏனோக்கு என்ன எழுதியிருந்தார், அங்க நோவா என்ன பார்த்தார், 2 மிருகங்கள் ஒருவருக்கொருவர் பிரிக்கப்பட்டது என்று எழுதப்பட்டிருந்தது. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு பிறகுதான் இந்த லெவியத்தான், பிகமோத் என்ற காரியங்கள் வர வேண்டும். அதுவும் பாருங்க அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. இது என்னது என்பதை நீங்க அறிந்து கொள்ள போகிறீங்க. லெவியத்தான் என்கிறது பெண் மிருகம். எங்க இருந்து வரணும், சமுத்திரத்தில் அவர் தள்ளி விட்டார் என்று எழுதப்பட்டிருந்தது. அடுத்தது ஆண் மிருகம் பேர் என்னது ஆண் மிருகம் பேர் என்னது, பிகமோத். அங்க எங்க தள்ளி விட்டார், பூமியில தள்ளி விட்டார். ஆமா, வனாந்திரத்தில் தள்ளி விட்டார், பூமியில தள்ளினார். அப்படி என்றால் இந்த 2 மிருகங்களும் பாருங்க, இந்த 12ஆம் அதிகாரத்துக்கு பிறகு 13ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்துல எழுதப்பட்ட ஒரு காரியத்தை பாருங்க. 2 மிருகங்கள் அங்க வருகிறதை நாம் பார்க்கிறோம். 1ஆம் வசனத்துல பாருங்க, அங்க யோவான் சொல்கிறான், நானே வாசிக்கிறேன். பின்பு நான் கடற்கரை மணலில் மேல் நின்றேன், அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். எங்க இருந்து, சமுத்திரத்திலிருந்து. என்னதாக இருக்கும், ஏனோக்கு புத்தகத்தின்படியாக என்னதாக இருக்கும், அப்போ அது லிவியாத்தானாக இருக்க வாய்ப்பு உண்டு. திரும்பியும் நான் சொல்றேன், 100% நான் இதுதான் சொல்ல மாட்டேன், வாசனத்தின் வழியாக அப்படியாதான் இருக்கும். அப்படி என்றால் சமுத்திரத்தின் வழியாக ஒரு ஜீவன் ஒரு மிருகம் வந்து விட்டது என்றால் அடுத்த பிகமோத்தம் வரணும்ல, வருது பாருங்க 11ஆம் வசனத்துல. பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். என்னதாக இருக்க முடியும், ஏனோக்கு புத்தகத்தின்படியாக என்னதாக இருக்க வேண்டும், பிகமோத். அப்படி என்றால் இது நிஜமாகவே பாருங்க, இந்த காரியங்கள் அப்படி என்றால் இந்த 13ஆம் வசனத்துல பாருங்க, 1ஆம் வசனத்துல இந்த லேவியத்தானை குறித்து எழுதப்பட்ட அந்த காட்சியை பாருங்க. சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன், அதற்கு 7 தலைகளையும் 10 கொம்புகளும் இருந்தன, அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. இது எங்கேயும் கேட்டது போல ஞாபகம் இருக்கா? 12ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல பாருங்க, சர்ப்பத்திற்கு கொடுக்கப்பட்ட அதே டிஸ்கிரிப்ஷன் தான் இங்க இந்த லேவியத்தானுக்கும் கொடுக்கப்படுகிறது. புரிகிறதா இல்லையா? சர்ப்பத்திற்கு கொடுக்கப்படுகிற அதே டிஸ்கிரிப்ஷன் தான், 7 தலைகள் 10 கொம்புகள். இது என்னது, சமுத்திரத்திலிருந்து எழும்பி வந்த மிருகம். 12ஆம் அதிகாரத்தில் ஏற்கனவே ஒரு வலு சர்ப்பம் இருக்கிறது. ஆனால் பாருங்க, இப்ப சமுத்திரத்திலிருந்து எழும்பி வருகிற மிருகம், அப்புறம் பூமியிலிருந்து எழும்பி வருகிற மிருகம். அப்படி என்றால் இது எல்லாமே ஒரே காட்சி போல இருந்தது என்றால், நான் சொல்லுகிறேன் இது என்னுடைய யூகம் தான். இந்த வலு சர்ப்பமாகிய பழைய பாம்பாகிய லூசிபர் என்னப்படுகிற அந்த சர்ப்பமாகிய ஒரே மிருகத்திலிருந்து தான் லேவியாத்தான் என்ற சமுத்திரத்தில் வாழ்கிற ஒரு பெண் மிருகமும், பிகமோத் என்று இந்த பூமியில வாழ்கிற ஒரு ஆண் மிருகமும் உண்டாயிருக்கிறது என்பதுதான் என்னுடைய யூகம். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? இருக்கலாம் தான் நான் சொல்றேன். இருக்கலாம் தானே? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இருக்கலாம். ஏனென்றால் பாருங்க, இவைகள் எல்லாமே ஒரே காரியத்தை தான் செய்கிறது. ஏனென்றால் இந்த 2 மிருகம் என்னது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். முடிச்சுட்டேன், அவ்வளவுதான். சரிங்களா? ஒரு 5 நிமிஷம் கடற்கடன்னு கொஞ்சம் வாசனை ரெடியா இருங்க வாசிக்கிறதுக்கு. அப்படி என்றால் இந்த 2 மிருகமும் இந்த சர்ப்பத்திற்குரிய ஒரு மேனிஃபெஸ்டேஷன் என்று கூட சொல்லலாம். அப்படி என்றால் ஒரு வெளி என்னது, ஒரு மேனிஃபெஸ்டேஷன் என்ன சொல்லலாம், இந்த சர்ப்பத்திற்குரிய ஒரு உணர்ச்சி இல்ல. மேனிஃபெஸ்டேஷன் குணாதிசயம் கிடையாது. மேனிஃபெஸ்டேஷன் ஒரு வெளி, சரி அது ஒண்ணு, ஒரு அவதாரம் மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க. ஆமா, ஒரு அவதாரம்.
இவங்க மூணுமே வெவ்வேறு மிருகங்கள் கிடையாது, எல்லாம் ஒன்றுக்குள்ள இருந்து வந்த ஒரே ஒரு காரியம்தான். ஆனா 3 காரியமாக செயல்படுகிறது. ஆனா நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், இந்த வலு சர்ப்பமாகிய லேவியாதான் என்ற சமுத்திரத்திலிருந்து வந்த மிருகம் என்னது, பூமியிலிருந்து வந்த மெகமோத் என்ற மிருகம் என்னது, அதான் நம்ம வாசிக்க போகிறோம். அப்படி என்றால் பாருங்க, இந்த காரியம் எல்லாமே பாருங்க வலு சர்ப்பமாகி அந்த 12ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம்ல, வலு சர்ப்பம் யோவான் பார்த்தான்ல, அதுதான் கண்ட்ரோல் பண்ணுகிறது. ஏனென்றால் இதன் மூலமாக தான் வந்தது. அதனால பாருங்க 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பாருங்க, வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தம் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. எதற்கு? அந்த சமுத்திரத்திலிருந்து எழும்பின மிருகத்திற்கு கொடுத்ததாம். அப்படி என்றால் ரெண்டுமே வெவ்வேறு காரியங்கள், ஆனா பார்க்கிறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இதுலதான் நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு இமேஜினேஷன் தேவை. அப்படி என்றால் இந்த சர்ப்பத்திலிருந்து இந்த லேவியத்தானும் பிகமோத்தும் பிரிந்திருக்க முடியுமா? ஏனோக்கில் எழுதினது போல பிரிந்திருக்க முடியுமா? அங்கதான் நம்ம வாசிக்க போறோம். இந்த லேவியத்தான் என்னத்தை செய்தது? வெளிப்படுத்தின விசேஷம் 13:5-8 வாசிங்க பிரதர், கடகடன்னு. பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. 42 மாதம் 3.5 வருஷம். 3.5 வருஷம்னா முதல் உபத்திரவ காலத்தின் முதல் 3.5 வருஷம் யுத்தம் பண்ணுவதற்காக கொடுக்கப்பட்டது. எதற்கு? லேவியத்தான் என்ற அந்த வலு சர்ப்பத்திற்கு. சரி வாசிங்க. அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர்களையும் தூஷித்தது. மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரன் மேலும் ஜாதிகளின் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டு அதிகாரம் கொடுக்கப்பட்டதுன்னு எழுதப்பட்டிருக்கிறது. யார் அதிகாரம் கொடுத்தா? தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. வலு சர்ப்பம். இப்பதான வாஸ்தவம். வலு சர்ப்பமானதுதான் அவனுடைய சிங்காசனத்தை வல்லமை எல்லாத்தையும் கொடுத்தது. வலு சர்ப்பம் யாருக்கு? இப்போ இந்த சமுத்திரத்திலிருந்து வந்த லேவியத்தான் என்று நாம நினைக்கிற அந்த மிருகத்திற்கு. சரி வாசிங்க அடுத்த 8ஆம் வசனம். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வருவார்கள். இது என்ன தெரியுமா? இன்னைக்கு நிஜமாவே இதுதான் ப்ரூஃப். என்னதென்றால் எடுத்துக்கொள்ளப்படுகிறதற்கு இதுதான் ப்ரூஃப். ஏனென்றால் பூமியில அவருடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள் யாவருமே இந்த உபத்திரவ காலத்தில் இருக்க மாட்டார்கள். ஆமென். இன்னைக்கு அநேக சபைகள் நம்மளுக்கு விரோதமாக வர காரணமே அதுதான். எல்லாருமே சொல்றாங்க 3.5 வருஷம் இந்த சபை உபத்திரவ காலத்துல இருக்கணும்னு. ஆனா இங்க பாருங்க, ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரையும், அப்படி என்றால் அவங்களை எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. அப்ப அதுல பேர் எழுதப்படாதவர்கள் தான் பூமியின் குடிகளில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் என்ன பண்ணுவாங்க? முழுவதுமாக இந்த மிருகத்தை வணங்குவார்கள், இந்த லேவியத்தானை. ஆனால் நல்லா கவனித்து பாருங்க, இதெல்லாமே பார்க்கிறதுக்கு அந்தி கிறிஸ்து போல தோணல? அந்தி கிறிஸ்து போல தோணல? அந்தி கிறிஸ்து தான். 2 மிருகம், லேவியத்தான் பெகமோத் என்ற தோற்றத்தில் அவன் முதல் 3.5 வருஷம் எல்லாத்தையும் சங்காரிக்கிற ஒரு மிருகமாக வருகிறான். அடுத்த 3.5 வருஷம் எப்படி தெரியுமா வர போறான்? பிகமோத்தாக வருவான். பாருங்க, அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 13:17 வாசிங்க. பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது சரி, நானே வாசிக்கிறேன். இது யாரு? பிகமோத். ஆனா அந்த பிகமோத் எப்படி இருந்திருக்கணும்? இவனும் பயங்கரமாக லேவியத்தான் போல காணப்பட்டிருக்கணும், அப்படிதானே? ஆனா இல்லங்க, எப்படி வரான் பாருங்க. அது ஒரு ஆட்டு குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகள் உடையதா இருந்தது, வலு சர்ப்பத்தை போல ஆனால் பேசினது. அப்படி என்றால் இந்த அந்தி கிறிஸ்து ஒளியின் தூதனின் வேஷத்தை தரித்து கொண்டு இயேசு கிறிஸ்துவை போல ஒரு ஆட்டுக்குட்டியை போல உலகத்தை வஞ்சிப்பதற்கு, பொய்யின் பிசாசாகிய அவன் இந்த உலகத்தை வஞ்சிப்பதற்கு அவன் ஒரு மிருகம். பிகமோத் என்கிறது ஒரு மிருகம். ஆனா ஆட்டுக்குட்டி போல இயேசு கிறிஸ்துவை போல வருவான்.
ஏசு கிறிஸ்து கிடையாது. வெள்ளை குதிரை மேல வருவான், ஏசு கிறிஸ்து கிடையாது. அவன் யார்? அவன் தான் அந்தி கிறிஸ்து. அதனால்தான் பாருங்க, இன்னைக்கு நிஜமாகவே யோபு 40 படியாக இந்த பெகமோத் இப்படிதான் காணப்பட்டிருக்க வேண்டும். நிஜமாகவே நான் கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது யோபு 40 போய் வாசிங்க, இந்த தேல் போலதான் காணப்படுகிறது. ஏன்னா இந்த தேலும் அதோடைய நெஞ்சு பாருங்க தரையில தவழ்ந்து தான் போகும். அதனால தான் அங்க எழுதப்பட்ட வசனம், அங்க யோபுலையும் அந்த காரியம் இருக்கும். நீங்க வாசித்து பார்த்துக்கோங்க, என்ன எல்லாத்தையும் என்னால இங்க வாசிக்க முடியாது. அப்படி என்றால் பாருங்க, இப்படிதான் இருந்திருக்க வேண்டும். ஆனா இவன் ஒளியின் தூதன் வேஷத்தை தரித்து கொண்டபடினால என்ன தோற்றத்துல வருவான்? இவன் யாரு? பிகமோத்தா? இவன் யாரு? பிகமோத்தா? இவன் ஏசு கிறிஸ்துவா? பிகமோத்து தான். ஆனா ஏசு கிறிஸ்துவை போல ஏமாற்றி வருவான். ஒருவேளை யூதர்களுக்கிட்ட நான் தான் மேசியான்னு கூட சொல்லுவான். யூதர்களோட அதை நம்புவாங்க, ஏமாந்து போவாங்க. அதனால்தான் ஏசு கிறிஸ்துவை பத்தி தூஷணமாக பேசுகிறான். 2000 வருஷம் முன்னாடி மேசியா என்று சொன்ன ஏசு கிறிஸ்து பொய். அவர் மேசியா இல்லப்பா, நான் தான் மேசியா, நான் தான் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, உங்களுக்காக உங்களை ஆளுகை செய்வதற்காக ராஜாவாக வந்திருக்கிறேன் என்று பொய்யெல்லாம் பேசுவான். இஸ்ரவேலர்கள் நம்பினா கூட நம்பிடுவாங்க. சரியா இல்லையா? அப்படி என்றால் இது முற்றிலுமாக அவன் ஒரு பொய்க்கு பிதாவாக வருவான். லேவியத்தான் பாருங்க, மிருகம் போல வந்தது, வலு சர்ப்பமே போல வந்தது. ஆனால் எப்படி எப்படி வலு சர்ப்பம் இருந்ததோ அதே போல லேவியத்தான் இருந்தது. ஆனா பிகமோத்து ஆட்டுக்குட்டி போல வருகிறான். அதனால்தான் பாருங்க 11-18 வாசித்து முடிச்சிருவோம். நாம வாசிங்க. பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாய் இருந்து வலு சர்ப்பத்தை போல பேசினது. பாக்குறதா ஆட்டுக்குட்டி, ஆனா பேச்செல்லாம் யாருடைய பேச்சு? 12ஆம் அதிகாரத்துல பார்த்த லூசிபர், ஏவாளை ஏமாற்றின அந்த வலு சர்ப்பத்துடைய பேச்சதான் இது பேசுது. அதனால தான் சொல்கிறேன், இந்த வலு சர்ப்பத்துல இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட 2 மிருகங்கள் என்று சொல்கிறேன். சரி வாசிங்க அடுத்தது. அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கேதுவான காயம் ஆற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. ஆமாம், முந்தின மிருகம் என்னெல்லாம் செய்ததோ அதுவும் இதுவும் செய்கிறது. ஆமென். வாசிங்க அடுத்தது. அன்றியும் அது மனுஷனுக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களையும் நடப்பித்து. இது யூதர்களை ஏமாற்றி விடும். ஏன்னா ஏசப்பா அக்னியை அனுப்ப கேட்டாங்க, ஏசப்பா அனுப்ப மாட்டேன்ட்டாரு. ஆனா இது என்ன பண்ணுது, அன்னைக்கு எப்படி சோதாம் குமாரை அழிவிற்கு ஒரு அக்னி அனுப்புனாரோ அதே போல இந்த அக்னியை இறக்கும். யூதர்களும் இவர் தான் நம்மளுடைய யெகோவா தேவன் என்று ஏமாந்து போறதற்கு ஒரு காலம் உண்டு. சரி வாசிங்க. மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. ஆமாம், வலு சர்ப்பம். சரி அடுத்தது. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அது சிறிய. இதெல்லாமே கொடுக்கிறது யாரு? அதிகாரம் வல்லமை இதற்கு சத்துவம் கொடுக்கிறதெல்லாம் யாரு? 12ஆம் அதிகாரத்தில் இருக்கிற லூசிபர் என்ற சர்ப்பம் இந்த லீவியத்தானியும் பிகமோத்தையும் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறது. இது ரெண்டுமே சேர்த்தா அந்தி கிறிஸ்து. சரி சொல்லுங்க. அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. இதிலே ஞானம் விளங்கும். இதுதான் உங்களுக்கு ஞானம் வர வேண்டும். இந்த ஞானத்திற்காக தான் இன்னைக்கு இந்த மெசேஜ். சரிங்களா? இந்த ஞானத்திற்காக தான் இன்னைக்கு இந்த மெசேஜ். எத்தனை பேருக்கு இது பிரோஜனமா இருக்குன்னு தெரியல. ஆனா இந்த ஞானம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு வர வேண்டும். கடைசி காலத்துல இப்படி எல்லாம் வரப்போகுது. இதனால உங்களுக்கு ஒரு பயத்தை உண்டாக்க வேண்டும். சரி வாசிங்க. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தியுள்ளவன் கணக்கு பார்க்க. நீங்க புத்தி உள்ளவர்களா இருந்தனா அதை கணக்கு பார்த்து என்ன பண்ணணும்? இந்த உபத்திரவ நாள்ல வாழ்ந்துட்டு வரீங்களா?
என்ன எத்தனை பேர் இந்த உபத்திரவ நாள வாழ்றதுக்கு விருப்பப்படுறீங்க? எல்லாருமே ஏசப்பாவுடைய வருகையில எடுத்துக்கொள்றதுக்கு தானே ஆயத்தமா இருக்கிறீங்க. ஆமென். ஒரு ஆமேன் சொல்லுங்களே பார்க்கலாமே. ஆமென். எதுக்குமே பதில் சொல்லணும்னா என்ன பண்றது நானு? ஏதாவது ஒண்ணுத்துக்காவது பதில் சொல்லணும்ல. சரி சொல்லுங்க. அது மனுஷனுடைய இலக்கமா இருக்காது, அதனுடைய மனுஷனுடைய இலக்கமாய் இருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666. 666. யாருடைய இலக்கங்க? பிகமோத். அதுக்கு அதிகாரம் கொடுத்தது யாரு? சர்ப்பம். இந்த பிகமோத் இந்த லேவியாத்தான தான் சேர்ந்து அந்தி கிறிஸ்துவாக இந்த உலகத்தில் அது ஆளுகை செய்கிறது. இது நிஜமாகவே நிறைய பேருக்கு போப்பு தான் அந்தி கிறிஸ்து எல்லாம் கரெக்ட் தான். ஏன்னா இந்த பூலோகத்தில் இருக்கிற ராஜாக்களே அவங்க ஏற்படுத்துவாங்க. ஆனா இன்னைக்கு நிஜமாவே ஒருவேளை இந்த போப்பு கூட பிகமோத்தா கூட இருக்கலாம், யாரு தெரியும்? போப்பு கூட அவரும் வெள்ள வெள்ள ஆட்டுக்குட்டி மாதிரி தானே இருக்காரு, கரெக்டா இல்லையா? அப்ப இந்த போப்பு கூட பிகமோத்தா இருக்கலாம். அது நான் இதெல்லாம் யூகிக்க வர்றதுக்காக இங்க போய் வரல, அறிந்து கொள்றதுக்கு மட்டும் தான் நம்ம வந்திருக்கிறோம். சரி, அப்படி என்றால் இது எல்லாமே செய்கிறது யாரு? அதிகாரம் கொடுத்து இந்த இரண்டு மிருகங்களையும் உபயோகப்படுத்தி அதன்படியாக பிரித்தெடுக்கப்பட்டதான். அந்த சர்ப்பத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட இந்த ரெண்டு மிருகம் தான். ஆனா இதற்கும் அதற்கும் வேற வித்தியாசமே இல்லை. ரெண்டுமே பார்க்கற கூட ஒரே மாதிரி இருக்கு. லீவியத்தானும் அந்த சர்ப்பமும் பார்க்கற ஒரே மாதிரி இருக்கு. பிகமோத்தும் பார்க்கறதுக்கு அதே மாதிரி தான் இருந்திருக்கணும். ஆனா ஒரு வேஷத்தை போட்டு வர்றான். ஒளியுந்தூதனின் வேஷத்தை போட்டு ஏசு கிறிஸ்துவை போல ஆட்டுக்குட்டி போல வருகிறான். ஏமாந்து விடாதீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் நான் சொல்கிறேன், இது ரெண்டுமே, இது ஒன்னு 42 மாசம், அது ஒரு 42 மாசம். ரெண்டுமே தான் அந்த கிறிஸ்துவாக அங்க செயல்பட போகிறது. ரெண்டுமே சர்ப்பம் தான், ஒரே ஒரு பிசாசு தான். யார் அது? வலு சர்ப்பமாகிய பழைய பாம்பாகிய லூசிபர் என்று தள்ளப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப், அந்த சாத்தான் தான். ஆனால் இப்போ அதுல இருந்து தான் பிரித்தெடுக்கப்பட்டதான் லீவியத்தான், பெகமோத். யூகம் தான். ஆனா வசனத்தின்படியாக ஓரளவுக்கு பொருந்துதா இல்லையா? ஆமென், பொருந்துதா இல்லையா? சரி, அதன்படியாக ஒரே ஒரு ப்ராமிஸ் கன்ஃபர்மேஷன். 2 நிமிஷம். லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்துல இருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் பாருங்க. ஏசு கிறிஸ்து ஒரு தீர்க்க தரிசனமாக அங்க சொன்னார். இது நிறைய பேர் ஒருவேளை இதுதான் நீங்க அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். பின்பு அந்த 70 பேர் அனுப்புறாரு. சந்தோஷத்தோடு திரும்பி ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். என்னது? பிசாசுகள் எனக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். ஏன்னா ஒரு மேன்மை விட்டது. யாருக்கு மேன்மை வந்துடுச்சு? இந்த 70 பேருக்கும் பிசாசு அவங்க வார்த்தையெல்லாம் கீழ்ப்படிதுன்னு நினைச்சிட்டு அவங்க ஒரு மேன்மையின்படியாக ஏசப்பா கிட்ட சொன்னாங்க. உடனடியாக அங்க ஏசப்பா சொல்கிறார் பாருங்க, அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இது ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்கிறப்பட்ட ஒரு காரியம்தான். சாத்தான், இங்க பாருங்க, 3 மிருகம் கிடையாது, 2 மிருகம் கிடையாது, 5 மிருகம் கிடையாது, ஒரே மிருகம். யாரு? சாத்தான், லூசிபர். ஏசாயால வாஸ்தவம்ல அதே லூசிபர் தான். அப்படி என்றால் இதோ அவர் சொல்கிறார் பாருங்க, ஏசப்பா உங்களுக்கு நான் ஒரு அதிகாரம் கொடுக்க போறேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஏன் சேதப்படுத்த மாட்டாதுன்னா, ஏனென்றால் உங்கள் நாமங்கள், அடுத்த வசனத்தை காட்டிருங்க, உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதாக நீங்கள் சந்தோஷப்படுங்க. ஏனென்றால் இந்த தேளும் சர்ப்பமும் வருகிற நாட்களில் நீங்கள் இந்த பூலோகத்தில் இருக்க மாட்டீர்கள். நீங்க பரலோகத்திற்கு ஏற்கனவே நீங்க வந்து விடுவீர்கள். அப்படி என்றால் நேத்தானுக்கு இது ஒரு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. இதோ ஒரு யுகம் தான். அப்போ ஏசப்பா சொல்றாருல, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். ஒருவேளை சர்ப்பங்கிறது லீவியத்தானோ, தேல் என்கிறது பிகமோத்தாவும் இருக்கக்கூடாது, இருக்கலாம் அல்லவா? ஆனா இதை மிதிக்கிறதுக்காக உன்னை நான் கூப்பிடலப்பா, சாத்தான் உன் பேச்செல்லாம் கீழ்ப்படினுங்கிறதுக்காக உன்னை நான் அழைக்கல. நீ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? ஜீவ புஸ்தகத்துல உன் பேர் இருக்குதான்னு நீ கவனமாக பார்த்து கொண்டு பரலோகத்துக்கு சேர்ற வழியை பாரு. இல்லைன்னா அவன் உன்னைய மிதிச்சுட்டு போயிடுவான். சரியா இல்லையா? சரியா இல்லையா? ஹல்லேலூயா. அதனால தான் ஏசப்பா சொல்றார், உங்களுக்கு சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன்.
ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது, ஏனென்றால் என்னுடைய கரத்துல நீங்க பத்திரமாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்க, எபேசியர் 6:12 நான் கடைசியாக சொல்கிறேன், ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. நீங்க மாம்சத்தோடு இரத்தத்தோடு நீங்க சாத்தானெல்லாம் குத்தலாம் முடியாது, கத்தி எடுத்தெல்லாம் கொலை பண்ண முடியாது, ஏதோ துப்பாக்கியெல்லாம் எடுத்து சுட முடியாது. அதை விட நீங்க சண்டை போடல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இந்த ஜெயத்தை நீங்க முதலாவது பெற்றுக்கொண்டு நீங்க மேல பரலோகத்துக்கு வாங்க. ஏனென்றால் 7 வருஷம் உபத்திரத்துல இது துரைத்தனங்களோடும் ஆவியின்படியான ஒரு போராட்டமாக இருக்காது. இந்த ஆவியின்படியாக போராட்டம் எல்லாமே உங்க கண்ணு முன்னாடி ரூபமாக லேவியத்தானாகவும் பிகமோத்தாகவும் நிற்கும். உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆமென். அதனால்தான் கர்த்தர் அது எச்சரிக்கையாக கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் நிஜமாகவே இந்த லேவியத்தானை குறித்து எழுதப்பட்ட வசனம் 2 வசனத்தை கடைசியா பார்த்துட்டு, அது எதுக்குன்னா அது தீர்க்க தரிசனம். நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம், ஏசாயா 27:1. அக்காலத்தில் கர்த்தர் லீவியத்தான் என்றும் நீண்ட பாம்பை லீவியத்தான் என்றும் கோணலான சர்ப்பதியும் கடிதும் பெரிதும் பலத்துமமான தமது பட்டயத்தில் தண்டிப்பார். எப்பொழுது தண்டிப்பார்? 7 வருஷம் உபத்திரவ காலத்துக்கு பிறகு தண்டிப்பார். அப்படி என்றது எல்லாம் தீர்க்க தரிசனம். ஆமென். அதே போல சங்கீதம் 74:13 தாவீது சொல்கிறார் பாருங்க, தேவரீர் உமது வலமினாலும் சமுத்திரத்தை 2ஆக பிளந்து ஜலத்தில் உள்ள வலு சர்ப்பங்களில் தலைகளை உடைத்தீர். தேவரீர் முதலைகளின் தலைகளை நறுக்கி போட்டு, லீவியாத்தனின் தலைகளை நறுக்கி போட்டு அதை வனாந்திரத்து ஜனங்களுக்கு உணவாக கொடுத்தீர். இதுவும் தீர்க்க தரிசனம். இது முற்றிலுமாக தாவீது காலத்திலயும் நடக்கல, நம்ம காலத்திலயும் நடக்க போறதில்ல. ஆனால் 7 வருஷம் உபத்திரவ காலத்திற்கு பிறகு கர்த்தர் அந்த லீவியத்தானையும் பிகமோத்தையும் சர்ப்பத்தையும் அழித்து போடுவார். ஆமென். இது நம்மளுடைய காரியம் கிடையாது, அது கர்த்தர் பார்த்து கொள்வார். நம்மளுடைய காரியம் என்னது? என்ன போவாஸ், சந்தோஷமா? சரி, இப்போ என்ன பிரோஜனமா இருந்துச்சு உனக்கு? இது என்ன பண்ணணும்? இப்போ சொல்லு, என்ன பண்ணணும்? என்ன பண்ண வேண்டும் என்றால் ரொம்ப சிம்பிள். இவ்வளோ பயங்கரமான காலத்துல நீங்க சிக்கிக்கொள்ளாமல் உங்க பரிசுத்தத்தையும் உங்களுடைய ரட்சிப்பையும் பாதுகாத்து கொண்டு ஜீவ புஸ்தகத்திலிருந்து உங்கள் பெயர்கள் கிறுக்கி போடாதபடிக்கு உங்களை நீங்கள் பாதுகாத்து கொண்டு பரலோகத்துக்கு வர வழியை பாருங்க. தாவீதின் திறவுகோலை பிடித்து கொண்டு ஏசப்பா வருகையில எடுத்துக்கொள்ளப்படுகிறதுல கவனமாக இருங்க. இல்லை என்றால் இந்த லீவியத்தான் பிகமோத்தை பார்க்கணும், வேடிக்கை பார்க்கணும், சர்க்கஸ் காட்சியை பார்க்கணும் என்று விருப்பப்படுகிறவர்கள்லாம் 7 வருஷம் இங்க இருந்துட்டு வாங்க. சந்தோஷம். ஆமீன். ஆமீனா? இதுக்கும் ஆமீனா? சரி, எல்லாரும் எழுந்து கொள்ளுங்க, எல்லாருமே எழுந்து கொள்ளுங்க. எல்லாம் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏசப்பா, இன்னைக்கு கொடுத்த மாத்தின்படியாக ஏசப்பா எங்களுக்கு ஒரு ஞானத்தை தந்திருக்கிறீர், ஒரு உணர்வை கொடுத்திருக்கிறீர், ஒரு எச்சரிப்பையும் கொடுத்திருக்கிறீர். ஏசப்பா, இந்த எச்சரிப்பின்படியாக எங்களுடைய பிள்ளைகள் இந்த வலு சர்ப்பத்துடைய கரத்தில் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு ஏசப்பா எங்களுடைய பிள்ளைகள் அதிக ஜாக்கிரதையோடு காணும்படியாக இந்த நேரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஏசப்பா, நீர் தான் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஒருவேளை நாங்கள் பேசின காரியங்கள் உம்முடைய வார்த்தைக்கு ஒப்பான காரியங்களாக இல்லாமல் இருந்தால் அதை தயவாக எங்களுக்கு மன்னியும். ஏசப்பா, உம்முடைய வெளிச்சத்தை எங்களுக்கு போதித்திருக்கிறீர். இன்னைக்கு உம்முடைய வார்த்தையின்படியாக சில காரியங்களை யூகித்து இருக்கிறோம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் இது யூகமாக மாத்திரம் இருக்கட்டும். ஏனென்றால் நாங்கள் உங்களுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். ஏசப்பா, சபையாக எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஏசப்பா எங்களுடைய இருதயங்களை ஏசப்பா நீர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீர். எங்களுடைய பரிசுத்தத்தை ஏசப்பா நீர் மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறீர். அதன்படியாக ஏசப்பா இதை குறித்து நாங்கள் பயப்படாமல், சர்ப்பத்தை குறித்து நாங்கள் வருத்தப்படாமல், இந்த லேவியத்தான் பிகமோத்தை குறித்து நாங்கள் ஆராய்ந்து பார்க்காமல் எங்க ஏசப்பாவுடைய ரகசியத்தை மட்டும் ஆராய்ந்து பார்த்து சத்தியத்தை அறிந்து கொண்டு தாவீதின் திறவுகோலை பெற்றுக்கொண்டு உண்மையான ரட்சிப்பின் அஸ்திபாரத்தில் நின்று கொண்டு எங்களுடைய பிள்ளைகள் யாவரும் பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிப்பதற்கு அதன்படியாக நீர் ஆயத்தப்படுத்தும். இந்த பிள்ளைகள் ஏசப்பா யாவரும் ஏசப்பா
இந்த 7 வருஷ உபத்திரவ காலத்தில் தள்ளிவிடக்கூடாது ஏசப்பா. குறைவுகள் இருந்தால் மன்னியும் ஏசப்பா, பாவங்கள் இருந்தால் மன்னியும் ஏசப்பா. இந்த நேரத்தில் கூட பாவங்களை செய்து கொண்டு துணிகரமான பாவத்தில் இருக்கிற பிள்ளைகளை ஏசப்பா ஒரு கடைசியாக ஒரு எச்சரிக்கையை கொடுத்து ஏசப்பா மறுபடியும் உங்களுடைய சட்டைக்குள்ளாக அந்த பிள்ளைகளை இழுத்துக்கொள்ளும் ஏசப்பா. மறுபடியும் அவர்களுடைய பெயர்களை ஜீவ புஸ்தகத்தில் எழுதும் ஏசப்பா. எங்களுடைய பிள்ளைகள் மாண்டு போய்விடக்கூடாது ஏசப்பா. எங்களுடைய பிள்ளைகள் சர்ப்பத்தை சந்திக்க கூடாது, எங்கள் பிள்ளைகள் லேவியத்தானை சந்திக்க கூடாது, எங்களுடைய பிள்ளைகள் பிகோமத்தை சந்திக்க கூடாது, அந்தி கிறிஸ்துவை சந்திக்க கூடாது. நாங்கள் சந்திக்க வேண்டிய ஒரே ஒரு ஆள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அதற்காக எங்களை ஆயத்தப்படுத்துங்க ஏசப்பா, அதற்காக எங்களுடைய சபையை ஆயத்தப்படுத்துங்க ஏசப்பா. நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய கரத்தை பிடித்து நாங்கள் பரலோகத்துக்கு வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். எங்களுடைய பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்ளும், ரட்சிப்பை பாதுகாத்துக் கொள்ளும். நாங்கள் முழுமையாக உம்முடைய பரிசுத்த சந்ததியாக வாழ்வதற்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.